கடந்த கால காலநிலை மாற்றங்களுடைய பாதிப்புகளை ஒப்பீட்டு ரீதியில் நாங்கள் வெற்றி கொண்டிருக்கின்றோம். ஆனாலும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற காலநிலை மாற்றங்களினையும் எதிர்காலத்தில் நிகழ இருக்கின்ற காலநிலை மாற்றங்களினையும் நாங்கள் எதிர்கொள்வதற்குரிய போதுமான தயார்படுத்தலை இலங்கை மேற்கொள்ளவில்லை. இந்த காலநிலை மாற்றம் இதனால் ஏற்படுகின்ற இந்த விளைவுகள் விவசாயத்துறையிலே எத்தகைய தாக்கங்களை செலுத்த தொடங்கி இருக்கின்றன? 3 மாதமும் அந்த வயல்களிலே தண்ணி தேங்கி இருக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது இந்த காலநிலை மாற்றத்தினால் நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் அவர்கள் புழுதியிலே விதைத்திருக்கிறார்கள். அந்த விதை முளைத்து வருவதற்கான நீர் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. திடீரென்று இந்த மழை வந்து விட்டது. அவர் முளைத்து வந்து சிறிய நாற்றுக்களாக இருக்கின்ற பொழுது பெரும்பாலான வயல் நிலங்கள் அழிந்து விட்டது. காலநிலையில் ஒரு பிரச்சனை வந்தால் அதை ஏற்றுக்கொண்டு நாங்கள் எங்களுடைய விவசாயத்தை இழக்க வேண்டியது தான் என்கிற அளவுக்கான ஒரு புரிதலோடு இருக்கிறார் என்றது எதை காட்டுகிறது என்றால், இந்த டெக்னாலஜி, கிளைமேட் மிட்டிகேஷன் ஸ்ட்ராட்டஜி, ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர், இது எதுவுமே பெண் விவசாயியை சென்றடையவில்லை என்றதை தான் காட்டுது. இவ்வாறான ஏதாவது புதிய புதிய தொழில்நுட்பங்கள் காணப்படுகிறதா? இந்த விடயங்கள் தொடர்பாக நீங்கள் விவசாயிகளிடத்தில் உரையாடி இருக்கிறீர்களா? போதுமான அளவுக்கு கெப்பாசிட்டி இல்லை, திறன் இல்லை. 2 விதத்தில். ஒன்று, தொழில்நுட்ப ரீதியாக அவர்களுக்கு போதுமான அளவு அறிவும் அந்த தொழில்நுட்பங்களை நடைமுறைப்படுத்துறதுக்கு தேவையான நிதி வளமும் வந்து அவர்கள்ட்ட. இலங்கையின் கடந்த 14 ஆண்டுகளாக அதிதீவிர வானிலை நிகழ்வுகள் மிக அதிக அளவு இடம்பெற்று வருகின்றது. அவற்றினுடைய நிகழ்வு காலம், நிகழ்வு எண்ணிக்கை என்பன அண்மைத்திருக்கின்ற ஏனைய தென்னாசிய நாடுகளோடு அல்லது ஏனைய ஆசிய நாடுகளோடு ஒப்பிடுகின்ற பொழுது மிக உயர்வாகவே காணப்படுகின்றது. சாட்டை உறிஞ்சி குடிக்கக்கூடிய சாற்றுறிஞ்சி பூச்சிகளினுடைய தாக்கம் மிக அதிகமாக இருக்கும். அதனாலே தான் எங்களுடைய விவசாய பெருமக்கள், குறிப்பாக வடக்கு பகுதியைச் சேர்ந்த சின்ன வெங்காயம், மிளகாய் போன்ற செய்கின்ற இந்த பாரம்பரிய ரீதியாக செய்கின்ற விவசாயிகள் பெருமளவான பீடநாசினிகளை தெளிக்க வேண்டிய ஒரு துர்ப்பார்க்க நிலைக்கு உட்தள்ளப்பட்டது. இந்த மாறி வரக்கூடிய காலநிலை மாற்றத்தின் காரணமாக அதிகளவு பாதிக்கப்படக்கூடிய தரப்பினராக 2 பேர் அடையாளப்படுத்தப்பட்டிருக்காங்க உலகளாவிய ரீதியில். இலங்கையிலும் அதுதான். ஒன்று சிறுவர்கள், இன்னொன்று பெண். வணக்கம் உறவுகளே, மற்றும் ஒரு சிறப்பு நேர்காணல் வழியாக இன்றைக்கு நாங்கள் சந்தித்திருக்கிறோம். தாயகத்தில் இது மழைக்காலம், வெளியிலே மழை பொழிய தொடங்கி இருக்கிறது. ஆனால் மழை பொழிந்து சற்று வெயிலும் வெட்டி பார்க்க தொடங்கி இருக்கிறது. ஆனால் வானிலை முன் அறிவிப்புகள் தொடர்ச்சியான மழைக்கான சாத்தியக்கூறுகளை அறிவிப்பு செய்திருக்கின்றன. இந்த கால பகுதியில் பொதுவாகவே இலங்கையை பொறுத்த வரைக்கும் இந்த மாறி வருகின்ற காலநிலை மாற்றத்தின் காரணமாக பல்வேறு அழிவுகளை சந்திக்கக்கூடிய நாடுகளினுடைய பட்டியலே முன்னிலையிலே இருக்கிறது. அதுவும் இலங்கையிலே வடமாகாணம் என்பது சற்று அதிகமாக கவனத்தினை குவிக்க வேண்டிய மாகாணமாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த காலநிலை மாற்றத்தின் காரணமாக எங்களுடைய பொருளாதாரம், சமூக வாழ்வியல் கோலங்களிலே பல்வேறு மாற்றங்களை நிகழ்த்துவதற்கான சாத்தியப்பாடுகள் அதிகமாகவே காணப்படுகின்றன. இந்த பின்னணியில் இவற்றுக்கு எதிராக அல்லது இந்த காலநிலை மாற்றத்திற்கு ஏற்ற வகையிலே எங்களுடைய வாழ்வியல் கோலங்களை, பொருளாதார நிலைமைகளை ஒழுங்குபடுத்தி கொள்ள வேண்டிய தேவை எங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. இந்த பின்னணியில் தான் இன்றைய சிறப்பு நேர்காணல் அமைய போகிறது. மிக முக்கியமாக வேர்ல்ட் விஷன் நிறுவனம் சாவோச்சேரியிலும் சங்கானையிலும் இந்த கிளைமேட் ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர் என்று அழைக்கப்படுகிற ஒரு சிறப்பு திட்டத்தை நடைமுறைப்படுத்தி வருகிறது. இந்த பின்னணியில் தான் இந்த நேர்காணலும் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. மிக முக்கியமாக மக்களை இந்த காலநிலை மாற்றத்திற்கு ஏற்ற வகையிலே விவசாயத்திலே ஈடுபடுத்துகிற போது மிக முக்கியமாக பெண்களை எவ்வாறு வளப்படுத்துவது, அவர்கள் இந்த மாறி வருகின்ற காலநிலை சூழலுக்கு ஏற்ற வகையிலே எப்படி தங்களுடைய அந்த விவசாய நடவடிக்கைகளை, செயற்பாடுகளை ஒரு செயற்பாட்டிற்கு உட்படுத்தி அதன் மூலமாக தங்களை தக்க வைத்துக் கொள்வது என்கிற ஒரு அடிப்படையில் பயணப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த திட்டத்தின் பிரகாரம் இந்த சிறப்பு நேர்காணலை நாங்கள் ஒழுங்கு செய்திருக்கிறோம். எங்களோடு 4 வளவாளர்கள் இணைந்திருக்கிறார்கள். முதலாவதாக ப்ரொஃப் கே பகீரதன், அதாவது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய விவசாய பீடத்தினுடைய பீடாதிபதியாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர். அவரை நாங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். அதே போன்று யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய புவியியல் துறையினுடைய துறைத் தலைவர் பேராசிரியர் பிரதீபராஜன் அவர்கள், அவரையும் நாங்கள் அன்போடு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். அதே போன்று சுகன்யா சுதர்சன், ஒரு பெண்நிலை செயற்பாட்டாளராக செயற்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர், அவரையும் நாங்கள் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம். அதே போன்று மிஸ்டர் பிமலதாஸ் வினாசித் தம்பி, வேர்ல்ட் விஷன் நிறுவனத்தினுடைய அதிகாரி ஒருவர், அவரையும் நாங்கள் அன்போடு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். உங்கள் 4 பேரோடும் இந்த நிகழ்ச்சி பயணப்பட போகிறது. எடுத்து வரக்கூடிய விடயங்களை ஒதுக்கப்பட்டிருக்கிற இந்த நேரத்துக்குள்ளே அழைத்து வரலாம் என்பதுதான் எங்களுடைய விருப்பமாகவும் இருக்கிறது. நான் முதலாவதாக பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜ் அவர்களிடமிருந்து செல்லலாம் என்று நினைக்கிறேன்.
உங்களுடைய பெயர் என்பது அதிகமாக இந்த காலநிலையோடும் வானிலையோடும் உச்சரிக்கப்படுகிற ஒரு பெயர். உங்களுடைய முகநூல் வாயிலாக பல்வேறு மக்கள் தங்களுடைய அந்த நாளாந்த ஒழுங்குபடுத்தல்களை, விவசாய செய்கைகளை மேற்கொள்வதற்கான வானிலை முன்னறிவிப்புகளை அவர்கள் பார்த்து பயனடைகிற அந்த விடயங்களை எல்லாம் நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆகவே மிக பொருத்தமானவர் இந்த விடயம் தொடர்பாக உரையாடுவதற்கு. இலங்கையினுடைய இந்த காலநிலை மாற்றம், நாங்கள் இலங்கையினுடையது என்று குறிப்பிட முடியாது, உலகளாவிய ரீதியிலே எழுந்து வருகின்ற இந்த காலநிலை மாற்றம் எந்த வகையிலே இலங்கையிலே செல்வாக்கு செலுத்துகிறது, அல்லது தன்னுடைய அந்த தாக்கத்தை இது எப்படி செலுத்த தொடங்கி இருக்கிறது, நாங்கள் எப்படி உணர தொடங்கி இருக்கிறோம்? இன்றைக்கு உலகத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய சவால்களில் ஒன்றாக காலநிலை மாற்றம் மாறி இருக்கின்றது. கடந்த வாரம் இந்த காலநிலை மாற்றத்தினுடைய தீவிரத்தன்மையை கருத்தில் கொண்டு உலகளாவிய ரீதியில் ஐபிசிசியினுடைய ஒழுங்கமைப்பில் பிரேசிலில் காலநிலை மாற்றத்துக்கான பன்னாட்டு மாநாடு 30வது தடவையாக பிரேசிலில் இடம்பெற்றிருக்கின்றது. இந்த மாநாட்டிலும் எதிர்வரும் காலங்களில் உலகளாவிய ரீதியிலான காலநிலை மாற்றத்தின் விளைவுகளை, குறிப்பாக வெப்பநிலையினுடைய அதிகரிப்பை 1% குறைப்பதற்கான முன்மொழிவை அனைத்து நாடுகளும் சேர்ந்து மேற்கொண்டிருக்கின்றன. எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் கடந்த 2017ஆம் ஆண்டிலிருந்து உலகளாவிய ரீதியில் காலநிலை மாற்றத்தினால் பாதிக்கப்படக்கூடிய நாடுகளினுடைய பட்டியலை ஆண்டுக்கு ஆண்டு வெளியிடுகிறார்கள். இந்த கிளைமேட் ரிஸ்க் இண்டெக்ஸ் அந்த அடிப்படையில் 2017 நாங்கள் முதலாவது 10 இடத்திற்குள் தான் இருக்கின்றோம். இலங்கையை பொறுத்தவரையில் உலகளாவிய ரீதியில் உலகின் 192 நாடுகள் இருக்கின்றன. இந்த 192 நாடுகளுக்குள்ளேயும் 2017ஆம் ஆண்டிலிருந்து கடந்த 8 வருஷமான காலநிலை மாற்றத்தினால் அதிகம் பாதிக்கப்படக்கூடிய நாடுகளின் பட்டியலில் முன் 10 இடங்களுக்குள்ளேயே இருக்கின்றோம். விசேடமாக 2019ஆம் ஆண்டு நாங்கள் 2வது இடத்தில் இருந்தோம். 2023ஆம் ஆண்டு நாங்கள் 4வது இடத்தில் இருக்கின்றோம். 2024க்கு பிறகு இந்த ஆண்டும் நாங்கள் எங்களுடைய நிலைமைகளை பொறுத்தவரையில் முதல் 10 என்று இல்லாமல் முதல் 5க்குள் இருப்பதற்கான நிலைமை காணப்படுகின்றது. இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கையினுடைய கடந்த கால காலநிலை மாற்றங்களுடைய பாதிப்புகளை ஒப்பீட்டு ரீதியில் நாங்கள் வெற்றி கொண்டிருக்கின்றோம். ஆனாலும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற காலநிலை மாற்றங்களினையும் எதிர்காலத்தில் நிகழ இருக்கின்ற காலநிலை மாற்றங்களினையும் நாங்கள் எதிர்கொள்வதற்குரிய போதுமான தயார்படுத்தலை இலங்கை மேற்கொள்ளவில்லை. உலகளாவிய ரீதியில் இந்த காலநிலை மாற்றத்துக்கான அது தொடர்பான தொழில்நுட்ப அறிக்கைகளை வழங்குகின்ற ஐபிசிசி என்று அழைக்கப்படுகின்ற காலநிலை மாற்றத்துக்கான பன்னாட்டு அரச குழுவினுடைய அறிக்கையின் பிரகாரம் இலங்கையினுடைய புவியியல் அமைவிடம் அல்லது இலங்கையினுடைய சார்பு அமைவிடம் என்பது இலங்கையை தொடர்ச்சியாக ஒரு காலநிலை மாற்றத்துக்கான பாதிப்புகளை கொண்ட நாடுகளின் பட்டியலில் எப்பொழுதுமே முன்னிலையில் வைத்திருக்கும் என்பது அவர்களுடைய அறிக்கையின் விளைவு. அவர்கள் 2002ஆம் ஆண்டு வெளியிட்ட ஆர்சிபியினுடைய அறிக்கையின் பிரகாரமும் சரி, அல்லது 2020ஆம் ஆண்டு வெளியிட்ட எஸ்எஸ்பி அறிக்கைகளின் பிரகாரமும் தன்னிலும் நாங்கள் முதலிடங்களுக்குள்ளேயே இருக்கின்றோம். இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கையினுடைய நிலைமைகள் உலகினுடைய ஏனைய நாடுகளோடு ஒப்பிடுகின்ற பொழுது மிக பாரதூரமான நிலைமைகளை கொண்டிருக்கின்றன. இலங்கையின் அமைவிடத்தை பொறுத்தவரையில் இலங்கையினுடைய மேற்கு புறமாக அரபிக்கடல் என்று சொல்லப்படுகின்ற மாறுபட்ட வெப்பநிலை கொன்ற கடல் மேற்பரப்பு கொண்டிருக்கின்றோம். கிழக்கு பக்கத்திலே வங்காள விரிகுடா என்று அழைக்கப்படுகின்ற வேறுபட்ட கடல் மேற்பரப்பு வெப்பநிலை கொண்ட பகுதிகள் அமைந்திருக்கின்றோம். இதனால் இலங்கையினுடைய அனைத்து பகுதிகளுமே மிக கூடுதலான காலநிலை பாதிப்புகளை எதிர்கொள்கின்ற நிலைமை காணப்படுகின்றது. குறிப்பாக இலங்கையின் கடந்த 14 ஆண்டுகளாக அதிதீவிர வானிலை நிகழ்வுகள் மிக அதிக அளவில் இடம்பெற்று வருகின்றன. அவற்றினுடைய நிகழ்வு காலம், நிகழ்வு எண்ணிக்கை என்பன அண்மைத்திருக்கின்ற ஏனைய தென்னாசிய நாடுகளோடு அல்லது ஏனைய ஆசிய நாடுகளோடு ஒப்பிடுகின்ற பொழுது மிக உயர்வாகவே காணப்படுகின்றது. இந்த இடத்துல நாங்கள் வடமாகாணத்தை மறந்துவிட முடியாது. என்றால் நாங்கள் எல்லோருமே அதிகமாக வாழ்ந்து வருகிற ஒரு பகுதியாகவும் இருக்கிறது. அதே நேரத்திலே இந்த இலங்கையிலே அதிகமான பாதிப்புகளை எதிர்கொள்ளக்கூடிய காலநிலை மாற்றத்தின் காரணமாக அழிவுகளை சந்திக்கக்கூடிய மாகாணங்களுடைய பட்டியலில் வடமாகாணத்துக்கு ஒரு முக்கியமான இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வடமாகாணத்திலே இந்த காலநிலை மாற்றத்தினுடைய விளைவுகளை மக்கள் எதிர்கொள்ள தொடங்கி இருக்கிறார்களா? நிலைமைகள் எப்படி இருக்கின்றன? நிச்சயமாக இலங்கையினுடைய 9 மாகாணங்களில் ஏனைய 8 மாகாணங்களோடு ஒப்பிடுகின்ற பொழுது மிக கூடிய அளவிலான ரிஸ்கை அல்லது இடரை கொண்டிருக்கின்ற மாகாணங்களில் முதன்மையாக வடக்கு மாகாணம் முதன்மைப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதற்கு தனித்து இலங்கையின் வடக்கு மாகாணத்தினுடைய மக்கள் பங்களிப்பு என்பதற்கு அப்பால் வடக்கு மாகாணத்தினுடைய அமைவிடம் மிக முக்கியத்துவம் வாய்ந்த செல்வாக்கு கொண்டிருக்கின்றது. எங்களை பொறுத்தவரைக்கும் மிக அண்மித்த பகுதியில் நாங்கள் வங்காள விரிகுடாவை எல்லையாக கொண்டிருக்கின்றோம், அரபிக்கடலை எல்லையாக கொண்டிருக்கின்றோம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு 32 கிலோமீட்டர் இடைவெளியில் இந்திய பெருங்கண்ட திணிவை நாங்கள் எங்களுடைய வடக்கு எல்லையாக கொண்டிருக்கின்றோம். ஆகவே ஒரு காலநிலை மாற்றம் என்பது ஒரு உள்ளூர் செயற்பாடுகளுக்கு அப்பால் போதுமான அளவிலான பிராந்திய ரீதியிலான செயற்பாடுகள் ஒரு பிரதேசத்தினுடைய காலநிலை மாற்றத்தினை அதிகரித்திருக்கின்றது. கடந்த பல ஆண்டுகளாக நாங்கள் காலநிலை மாற்றத்தினுடைய விளைவுகளை அனுபவித்திருக்கின்றோம்.
அதனுடைய தொடர்ச்சியினுடைய உச்சத்தன்மையை நாங்கள் இந்த ஆண்டு அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். என்னை பொறுத்தவரை இந்த ஆண்டினுடைய வடகில் பருவக்காற்றினுடைய சராசரி வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் 500 மில்லிமீட்டராக இருப்பதுண்டு. ஆனால் இவ்வாண்டு நாங்கள் 500 மில்லிமீட்டரை கடந்திருக்கின்றோம். ஆனால் மக்கள் உணரக்கூடிய அளவிற்கு அல்லது எங்களுடைய தரை மேற்பரப்பு அல்லது தரை கீழ் நீர்வளங்கள் தேரும் அளவிற்கு மழை கிடைக்கவில்லை. ஆனால் ஒப்பீட்டு ரீதியில் ஆண்டுக்குரிய சராசரியையும் பெற்றிருக்கின்றோம். ஆகவே இதுதான் காலநிலை மாற்றத்தினுடைய மிக முக்கியமான வெளிப்பாடு. அக்டோபரினுடைய ஆரம்ப பகுதியில் பல விதைப்பு செயற்பாடுகள் நிறைவேற்றிருக்கின்றன. இன்னமும் விதைப்பதற்காக மக்கள் காத்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு சீரில்லாத வகையில் அல்லது மாதிரிகளினுடைய முன்கணிப்பை பொய்யாக்கக்கூடிய வகையில் அல்லது எவரும் எதிர்பார்க்கக்கூடிய முடியாத வகையில் அதிகளவிலான காலநிலை மாற்ற பாதிப்புகளை நாங்கள் எதிர்கொண்டிருக்கின்றோம். உண்மையில் எங்களை பொறுத்தவரையில் வடக்கு மாகாணத்திற்குரிய மிகப்பெரிய பலமாக இருக்கக்கூடிய இந்த வடகில் பருவக்காற்று என்பது இம்முறை எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலவீனமாக அமைந்திருக்கின்றமை காலநிலை மாற்றத்தினுடைய ஒரு மிக முக்கியமான வெளிப்பாடு. எங்களை பொறுத்தவரையில் குறிப்பாக யாழ்ப்பாண மாவட்டத்தினை பொறுத்தவரையில் எங்களுக்குரிய யாழ்ப்பாண மாவட்டத்திற்குரிய நெற்செய்கை முழுவதுமே மானாவாரியான நெற்செய்கையாகவே கருதப்படுகின்றது. அதாவது வடகில் பருவக்காற்று காலத்தில் அல்லது இரண்டாவது இடைப்பருவ காலத்தில் கிடைக்கின்ற மழையை மட்டும் நம்பியே அதிகளவான நெற்செய்கைகள் மேற்கொள்ளப்படுவதுண்டு. ஆனால் இம்முறை அந்த நெற்செய்கை ஒரு மிகப்பெரிய அளவிலான ஆபத்தை எதிர்கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் புழுதி விதைப்பை மேற்கொண்ட ஆரம்ப கால பகுதிகளில் கூட போதிய அளவான மழை கிடைக்கவில்லை. சேற்று விதைப்பை மேற்கொண்டவர்களுக்கு குறிப்பிட்ட அளவுக்கான மழை கிடைக்கவில்லை. அதற்கு மேலதிகமாக வரலாற்றில் இல்லாத அளவிற்கு இம்முறை தான் அக்டோபர் மாதத்தின் இறுதியிலே நவம்பர் மாதத்தினுடைய ஆரம்ப கால பகுதிகளிலும் குளத்திலிருந்து நீர்ப்பாசன வசதியை வழங்க வேண்டிய ஒரு கவலையான நிலைமை உருவாகி இருக்கின்றது. கடந்த 17 ஆண்டுகளாக இல்லாத அளவிற்கு இம்முறை மானாவாரியாக அல்லது இந்த மாரி காலத்தில் கிடைக்கிற மழையை நம்பி மேற்கொள்ளக்கூடிய விவசாயத்தை பொறுத்தவரையில் அந்த மழை கிடைக்காமல் குளங்களிலும் போதுமான நீர் இல்லை, இருந்தாலும் இருக்கின்ற நீரை பயிற்சிக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கின்றது. ஆகவே எங்களை பொறுத்தவரையும் நாங்கள் ஒரு காலநிலை மாற்றத்தினுடைய மிகப்பெரிய ஆபத்து நிலையில் உருவாகி இருக்கின்றோம். அதனுடைய படிப்படியான விளைவுகளை நாங்கள் உணரவில்லை. எங்களை பொறுத்தவரையில் எங்களுடைய மனம் எதனை ஏற்றுக்கொள்ளும் என்றால் ஒரு மிகப்பெரிய அளவிலான திடீர் நிகழ்வைத்தான் அது ஒரு ஆபத்தாக அல்லது அனர்த்தமாக ஏற்றுக்கொள்ளும். எங்களை நோக்கி இருக்கின்ற மெல்ல மெல்ல எங்களை பாதிக்கின்ற விடயங்கள் தொடர்பாக மக்களுக்கு அக்கறை அல்லது விழிப்புணர்வு என்பது மிக குறைவு. ஆனால் நாங்கள் காலநிலை மாற்றத்தினுடைய மிக உச்சமான நிலைமையில் இருக்கின்றோம் என்பது உண்மை. நான் குறிப்பாக சொல்ல வேண்டிய விடயம் என்னவென்றால் எங்களை பொறுத்தவரையில் இவ்வாண்டு வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரைக்கும் முல்லைத்தீவிற்கும் கிளிநொச்சிக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் போதுமான அளவு மழை கிடைத்திருக்கின்றது. ஆனாலும் வன்னி பெருநிலப்பரப்பில் இருக்கின்ற பெருமளவான குளங்கள் இன்னமும் தங்களுடைய முழு கொள்ளளவு எட்டவில்லை. அதற்கு காரணம் எங்களுக்கு கிடைத்த இந்த பிராந்திய ரீதியிலான மழையின் இடைவெளி என்பது. வழமையாக ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில், அதாவது இந்த அக்டோபர் மாதத்தினுடைய பிற்பகுதியிலிருந்து நவம்பர் மாதத்தினுடைய 20-25ஆம் தேதிக்குள்ளேயே பெருமளவுக்கு இருக்கின்ற அனைத்து தரை மேற்பரப்பு நீர்வளங்களும் அவற்றினுடைய 75% நிரப்புவதுண்டு. ஆனால் இம்முறை பெருமளவான பெரிய குளங்கள் அல்லது நடுத்தர குளங்கள் எல்லாமே 50% கூட இன்னும் எட்டவில்லை. ஆகவே கிட்டத்தட்ட நாங்கள் இந்த வடகில் பருவத்தினுடைய காலத்தின் கிட்டத்தட்ட அரைவாசி பகுதிக்கு வந்திருக்கின்றோம். இன்னமும் மீதமாக இருக்கின்ற நாட்களை பொறுத்தவரையில் நாங்கள் ஒரு குறிப்பிட்டளவான மழை கிடைத்தால் மட்டுமே எங்களுடைய அடுத்த வருட வாழ்க்கை என்பது தீர்மானிக்கப்படும். எங்களுடைய வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் அல்லது குறிப்பாக யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் ஒரு ஆண்டில் குறிப்பாக அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மாதத்தில் கிடைக்கின்ற மழைதான் அடுத்த ஆண்டினுடைய 10 மாதங்களையும் எங்களால் கொண்டு செல்வதற்குரிய நீராதாரமாக தொழிற்படுவதுண்டு. ஆனால் ஆகவே இம்முறை வடகில் பருவக்காற்றினுடைய அல்லது வடகில் பருவமழையினுடைய நிச்சயத்தன்மை அல்லது நிச்சயமற்ற தன்மை எங்களுடைய அடுத்த ஆண்டு வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான பாதிப்பை ஏற்படுத்தும். மிக குறிப்பாக ஒரு மிகப்பெரிய அளவிலான நீர் பற்றாக்குறையை அல்லது மிக சிறப்பாக சொல்வதனால் ஒரு நீரியல் சார்ந்த வறட்சியை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டிய துப்பாக்கி நிலைமை ஏற்படும். நிச்சயமாக உங்களுடைய அந்த இறுதி கருத்துக்கள் நாங்கள் கவனமாக பார்க்க வேண்டிய கருத்துக்கள். யாழ்ப்பாண குடாநாட்டை பொறுத்த வரைக்கும் தரைக்கீழ் நீர்வளத்தை நம்பி வாழுகிற மக்கள் தொகை, அதே நேரத்தில் இங்கே நடைபெறுகின்ற ஆண்டு முழுவதும் நடைபெறுகின்ற பயிற்சிகள் கூட அந்த தரைக்கீழ் நீர்வளத்தை நம்பித்தான் இருக்கின்றன. ஆகவே இந்த குளங்களில் கூட யாழ்ப்பாணத்திலே காணப்படுகின்ற அநேகமான குளங்கள் நீரை தேக்கி வைத்து தரைக்கீழ் நீர்வளத்தை பாதுகாக்கின்றவையாகத்தான் காணப்படுகின்றன. ஆகவே அவற்றினுடைய நிரம்பல் தொடர்பாக கூட நாங்கள் கவனத்தை செலுத்த வேண்டியிருக்கிறது. இன்னொரு விடயத்தை நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள், விவசாயத்துறை சார்ந்தும் மிக முக்கியமாக இந்த வன்னி பிராந்தியத்தில் இருக்கின்ற அந்த விவசாய விதைத்தல் செயற்பாடுகள், நெல் விதைக்கிற போது ஏற்பட்டிருக்கின்ற அந்த சவால்களை பற்றியெல்லாம் நீங்கள் உரையாடி இருந்தீர்கள். ஆகவே நான் விவசாயத்துறைக்குள்ளே செல்வது மிக பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். விவசாயத்துறையை பொறுத்த வரைக்கும் அதிகமாக பாதிப்புகளை சந்தித்து கொண்டிருக்கின்ற ஒரு துறையாக இருக்கிறது இந்த காலநிலை மாற்றத்தின் காரணமாக.
வடக்கை பொறுத்த வரைக்கும் வடக்கிலே வாழ்ந்து வருகிற அநேகமான மக்களுடைய பொருளாதார அந்த தேட்டம் என்பது விவசாயத்திலே தங்கி இருக்கிறது. இதில் ஆண்கள் பெண்கள் என்கிற வேறுபாடு இல்லாமல் எல்லோருமே விவசாய செயற்பாடுகளில் ஈடுபடுகிறவர்களாக இருக்கிறார்கள். இந்த ஒரு நிலைமை, அதாவது இந்த நிலைமையிலே இந்த காலநிலை மாற்றம் இதனால் ஏற்படுகின்ற இந்த விளைவுகள் விவசாயத்துறையிலே எத்தகைய தாக்கங்களை செலுத்த தொடங்கி இருக்கின்றன? குறிப்பாக இந்த காலநிலை மாற்றத்தினால் இலங்கையினுடைய வடக்கு மாகாணத்திலே பெரும்பாலும் இந்த வடக்கு மாகாணமானது உலர் வலயத்தில் இருக்கின்ற காரணத்தினால் தற்பொழுது நிலவுகின்ற இந்த காலநிலை மாற்றத்தினால் நாங்கள் மிக அதிகமான மழையை மிக குறைந்த காலப்பகுதியிலே நாங்கள் பெறுகின்றோம். இவ்வாறு குறைந்த காலப்பகுதியிலே நாங்கள் மழை வீழ்ச்சியை பெறுகின்ற பொழுது அந்த மழை வீழ்ச்சியை தேக்கி வைத்திருக்கின்ற சூழ்நிலை எங்களிடம் இல்லை. இதனாலேயே நாங்கள் எந்த காலப்பகுதியிலே நாங்கள் பயிர்களை செய்ய வேண்டும், எந்த காலப்பகுதியிலே நாங்கள் பயிர்களை செய்தால் விளைவுகளை காலநிலை மாற்றத்தினால் பாதிக்கப்படாமல் பெற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு சிக்கல் நிறைந்த ஒரு சவாலான நிலையிலேயே இன்றைய விவசாய பெருமக்கள் இங்கே குறிப்பாக வடக்கு மாகாணத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஏனைய மாவட்டங்களை பொறுத்து வடக்கு மாகாணத்தினுடைய ஏனைய மாவட்டங்களான கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னாரை தாண்டி யாழ்ப்பாணத்திலே நீரை தேக்க வைக்கக்கூடிய குளங்கள் இல்லாத காரணத்தினால் இந்த நிலத்தடி நீரையை நம்பி பயிரிடுகின்ற விவசாயிகள் குறிப்பாக இலங்கையின் இந்த ஒவ்வொரு ஆண்டினுடைய கிட்டத்தட்ட 8-9 மாதங்கள் உலர்ந்த காலநிலையை அவர்கள் சவாலாக கருதுகிறார்கள். இவ்வாறான உலர்ந்த அதிக வெப்பநிலை கொண்ட காலநிலை காணப்படுகின்ற பொழுது உங்களுக்கு தெரியும், ஒரு உயிரிகள் வெப்பநிலை அதிகரிக்கின்ற போது அதனுடைய அனுசரணை செயற்பாடுகள் அதிகரிப்பதனால் தங்களுடைய உணவு தொகுப்பை மிகவும் வேகமாகவும் குறுகிய காலத்திலும் செய்யப்பட வேண்டிய ஒரு துப்பாக்கி நிலைக்கு தள்ளும். இவ்வாறான துப்பாக்கி நிலைக்கு தள்ளப்படுகின்ற பொழுது அவர்களுக்கு அந்த பயிர்களுக்கு கிடைக்கின்ற அந்த நீரையோ கனிப்பொருட்களையோ அதனுடைய வேர்களால் அகத்துறிஞ்ச முடியாத சூழ்நிலையினால் இந்த பயிர்கள் எவ்வாறான அளவிலே அறுவடையை தரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோமோ அதனை விட மிக குறைந்த அளவான அறுவடையை தர இருக்கின்றது. இவ்வாறு அறுவடை குறைவாக தருகின்ற சந்தர்ப்பத்திலே துர்ப்பாக்கியமாக மழை அந்த இடத்திலே குறுக்கிடுகின்றது. இதனாலேயே பெரும்பாலான விவசாயிகள் குறிப்பாக யாழ் மாவட்டத்திலே இந்த அறுவடை காலங்களில் மிகவும் ஒரு பாரிய சவாலை அவர்கள் எதிர்நோக்கின்றார்கள். இந்த மழையினுடைய காரணத்தினால் அவர்களுடைய தங்களுடைய அறுவடையை சந்தைப்படுத்துவதிலே பெரிய பிரச்சனைகள் அவர்களுக்கு இருக்கின்றது. குறிப்பாக என்னுடைய யாழ்ப்பாண மாவட்டத்தை எடுத்து பார்ப்போமானால் அவர்களுடைய இருக்கின்ற விவசாயம் செய்கின்ற நிலத்துண்டங்கள் மிகவும் சிறிதானவை. இவ்வாறான சிறிதான நிலத்துண்டங்களிலே அவர்களுக்கு கிடைக்கின்ற அறுவடையும் அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியாமல் போகின்ற சந்தர்ப்பத்திலே அவர்கள் இந்த விவசாயத்தை கைவிட வேண்டிய ஒரு நிலைக்கு ஆளாகின்றார். எனவேதான் இந்த காலநிலை முன்னறிவித்தல்களை பின்பற்றி தற்போது இந்த உலகத்திலே வளர்ந்து கொண்டிருக்கின்ற தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அதனையும் அவர்கள் தங்களுடைய விவசாயத்துறைக்குள்ளே புகுத்துகின்ற பொழுதுதான் இந்த காலநிலை மாற்றத்தினூடாக அவர்கள் சந்திக்கின்ற சவால்களை வெற்றிகரமாக வெற்றி கொண்டு தங்களுடைய பயிர்களிலிருந்து போதுமான அறுவடையை அவர்கள் பெற்றுக்கொண்டு எமது நாட்டினுடைய உணவு உற்பத்தி துறைக்கு தங்களுடைய பங்களிப்பை வழங்க முடியும். குறிப்பாக வடக்கு மாகாணத்தை எடுத்துக்கொண்டோமாக இருந்தால் எங்களுடைய ஜிடிபி என்று சொல்லப்படுகின்றதுக்கு கிட்டத்தட்ட 4% தான் அவர்களால் contribute பண்ண முடியுது. ஆனால் இலங்கையினுடைய வடக்கு மாகாணத்தினுடைய விவசாய உற்பத்தி துறையை சார்ந்த விளைச்சலினுடைய பெறுமதி எவ்வளவு என்று பார்ப்போமாக இருந்தால் கிட்டத்தட்ட 130 மில்லியன்கள் ஆண்டுக்கு. இந்த 130 மில்லியன் ரூபாய் பெறுமதியான விளைச்சலை இந்த விவசாயிகள் பெற்றுக்கொள்வதற்கு பாரிய திண்டாட்டத்தை மேற்கொள்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் எங்களுடைய விவசாய பெருமக்கள் பெரும்பாலும் தங்களுடைய பாரம்பரிய நுட்பங்களைத்தான் இங்கே பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார். அப்போ இந்த காலநிலை மாற்றங்களினால் அவர்கள் எதிர்பார்க்கின்ற குறிப்பாக நெல்லை அவர்கள் மானாவாரியாக செய்கின்ற பொழுது கிட்டத்தட்ட 3 மாதம் பாரம்பரிய முறை நெல்லுக்களாக இருந்தால் 4 மாதங்கள் அவர்கள் செய்வதற்கு தேவைப்படும். ஆனால் இந்த 3 மாதமும் அந்த வயல்களிலே தண்ணி தேங்கி இருக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது இந்த காலநிலை மாற்றத்தினால் நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் அவர்கள் புழுதியிலே விதைத்திருக்கிறார்கள்,
அந்த விதை முளைத்து வருவதற்கான நீர் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. திடீரென்று இந்த மழை வந்து விட்டது. அவர் முளைத்து வந்து சிறிய நாற்றுக்களாக இருக்கின்ற பொழுது பெரும்பாலான வயல் நிலங்கள் அழிந்து விட்டது. ஆகவே இப்பொழுது நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் இந்த நாட்டு நடவு முறை, பெரசூட் முறை போன்ற இந்த காலநிலைக்கு நாங்கள் மாற்றீடான இந்த நுட்பங்களை நாங்கள் புகுத்துகின்ற பொழுது இப்பொழுது வயல் ஒரு விவசாயினுடைய வயல் அழிந்து போயிருந்தால் அவர் இந்த நாட்டுக்களை தங்கள் உழவு இயந்திரம் மூலமாக இருக்கின்ற வெள்ளத்திலே அவர்கள் அதாவது வந்து நாங்கள் சொல்வது சேட்டடிப்பு முறை மூலமாக அவர் வைத்து அந்த காலநிலை இந்த சவாலை அவர்கள் புறந்தள்ளி இந்த விவசாயத்தில் வெற்றி கொள்ள முடியும். அதுபோலத்தான் யாழ்ப்பாண மாவட்டத்தில் நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் இந்த வடிந்தோடக்கூடிய சமதரையான மிகவும் உற்பத்தி திறன் வாய்ந்த தரைகள்லாம் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்றன. ஆகவே அவர்கள் மேட்டுநில பயிர்களையே பெரும்பாலான விவசாயிகள் பயிரிடுறார்கள். அப்போ இந்த 6 தொடக்கம் 8 மாதம் இந்த அதிகூடிய வெப்பநிலை இருக்கின்ற காலங்களிலே அவர்கள் பயிர் செய்கின்ற பொழுது குறிப்பாக வெங்காயம், மிளகாய், புகையிலை, வாழை போன்ற பயிர்களை நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் வெப்பநிலை அதிகரிக்கின்ற போது இந்த பீடைகளினுடைய தாக்கம் மிகவும் அதிகமாக இருக்கும். குறிப்பாக சாற்றை உறிஞ்சி குடிக்கக்கூடிய சாற்றுறிஞ்சி பூச்சிகளினுடைய தாக்கம் மிக அதிகமாக இருக்கும். அதனாலே தான் எங்களுடைய விவசாய பெருமக்கள் குறிப்பாக வடக்கு பகுதியைச் சேர்ந்த சின்ன வெங்காயம், மிளகாய் போன்ற செய்கின்ற இந்த பாரம்பரிய ரீதியாக செய்கின்ற விவசாயிகள் பெருமளவான பீடநாசினிகளை தெளிக்க வேண்டிய ஒரு துர்ப்பார்க்க நிலைக்கு உட்தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் இப்பொழுது இருக்கின்ற இந்த நுட்பங்களை நாங்கள் பயன்படுத்துகின்ற பொழுது குறிப்பாக அந்த பூச்சிகளை உட்செல்ல விடாமல் தடுக்கக்கூடிய இந்த பூச்சி விலை இல்லங்கள், மற்றது கால்நிலைகளை மாற்றி பயிர் செய்யக்கூடிய தானியங்கி விலை இல்லங்கள், இவ்வாறானவற்றை எங்களுடைய விவசாய பெருமக்கள் கொண்டிருக்கின்ற சிறிய நிலப்பரப்புகளிலே ஒரு கால்பரப்பு, அரைப்பரப்பு, ஒரு பரப்பு போன்ற பிரதேசங்களிலே நாங்கள் ஒரு குறித்தளவான முதலீட்டுடன் உருவாக்குகின்ற பொழுது இந்த பீடைகளை அவர்கள் அந்த தங்களுடைய பயிர்களில் இருந்து புறந்தள்ளி வைத்து பீடநாசினிகளை பாவிக்காமல் அந்த விளைச்சலை பெற்றுக்கொள்ள முடியும். எனவே தான் இந்த இப்பொழுது இருக்கின்ற இந்த நுட்பங்களை அவர்கள் இந்த கால்நிலை சார்ந்த பாதிப்புகளை ஏற்படுத்தாத அதிலிருந்து தாங்களும் தப்பி இந்த காலநிலை மாற்றத்தினால் ஏற்படுகின்ற இந்த பீடை தாக்கங்களிலிருந்து தங்களுடைய பயிர்களை காப்பாற்றி தாங்கள் தேவையான விளைச்சலை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ இவ்வாறான நுட்பங்களை இந்த காலநிலை மாற்றம் சார்ந்து நாங்கள் இன்றைய நிலையிலே இந்த வேர்ல்ட் விஷன் லங்கா இவ்வாறான ஒரு செயல் திட்டத்தை கொண்டு வருகின்ற பொழுது குறிப்பாக இந்த யாழ் மாவட்டத்தை நாங்கள் எடுப்போமாக இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு 65-70% மக்கள் விவசாயத்தை நம்பி இருக்கின்றவர்கள். அந்த 70% மக்களிலேயும் கிட்டத்தட்ட 45-50% எங்களுடைய கிராமப்புறங்களில் இருக்கின்ற, அதாவது கிராமப்புறங்களுக்கும் நகர்ப்புறங்களுக்கும் இடையிலே இருக்கின்ற ஒரு இடைநிலைப்பட்ட குடும்பங்களை சார்ந்தவர்கள். அங்கே இருக்கின்ற வீட்டு பெண்கள் இவ்வாறான நுட்பங்களை பயின்று இந்த விவசாய திட்டங்களை மேற்கொள்ளுகின்ற பொழுது இந்த அதாவது வந்து மகளிர் ஒர்க் ஃபோர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற கிட்டத்தட்ட ஒரு 40-50% ஒர்க் ஃபோர்ஸை நாங்கள் இந்த விவசாயத்துறைக்குள்ளேயே உட்படுத்துகின்ற பொழுது இந்த நவீன முறைகளையும் பயன்படுத்தி அவர்கள் செய்கின்ற பொழுது எங்களுடைய பிரதேசம் சார்ந்த விவசாய உற்பத்தி திறனை நாங்கள் அதிகரிக்க முடியும். உண்மை. நீங்கள் குறிப்பிட்டிருக்கிற இந்த கருத்துக்கள் நாங்கள் ஆழமாக பார்க்க வேண்டிய கருத்துக்கள். ஆரம்பத்தில் நீங்கள் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தீர்கள். இந்த காலநிலை மாற்றத்தின் காரணமாக எதிர்பார்க்கின்ற அந்த விளைச்சலை பெற முடியாத நிலைமை எழுகிறது என்று சொல்லி குறிப்பிட்டிருந்தீர்கள். அதே போன்று விளைச்சல் கிடைக்கிற போது அதை சந்தைப்படுத்த முடியாத சூழ்நிலைகளுக்கு கூட எங்களுடைய விவசாயிகள் முகம் கொடுக்கிறார். அண்மையிலே நான் சில செய்திகளை பார்த்திருந்தேன். வடமாகாணத்தில் அதிகளவான பூசணிக்காய்களுடைய விளைச்சல் கிடைத்திருந்தது. ஆனால் அவற்றை சுமார் 20 ரூபாய்க்கு கூட ஒரு கிலோ பூசணிக்காயை விற்க முடியாத நிலையிலே விவசாயிகள் காணப்பட்டார்கள். அதே நேரத்திலே பேராசிரியர் குறிப்பிட்டதை போன்று காலநிலை அதிகமான மழை வீழ்ச்சி மாறி மாறி கிடைத்து கொண்டிருக்கிறது. மழை வீழ்ச்சி கிடைக்கிற போது ஈரப்பதத்தின் காரணமாக அவை அழுகிச் செல்லக்கூடிய நிலைமைகள் காணப்படுகின்றன. ஆகவே நீங்கள் குறிப்பிட்டதை போன்று விவசாயிகள் விவசாயத்தை ஒரு சுமையாக கருதுகிற நிலைமைக்கு தான் இன்றைக்கு மாறி இருக்கிறார்கள். இந்த இடத்துல இன்னும் ஒரு விடயம், அதிகமாக பெண்கள் வீட்டு தோட்டமாக விவசாயத்தை மேற்கொள்ளுகிறார்கள்.
தினக்கூலிகளாக அநேகமான பகுதிகளிலே நாட்டு நடுகின்ற, களைகளை பிடுங்குகின்ற இப்படியான தினக்கூலிகளாக ஈடுபடுகிறார்கள். சிலர் பெண் முதலாளிகளாக விவசாயத்தில் ஈடுபடுகிறார்கள். இப்படியெல்லாம் இருக்கிறதாகவே நாங்கள் பெண்களுடைய பக்குவம் சற்று செல்வது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். விவசாய சமூகம் என்பது சொல்லுவார்கள் மானுடவியலாளர்கள், ஒரு குடும்பம் என்பது ஒரு பல்கலைக்கழகத்தைப் போல, ஒரு தொழிற்சாலையைப் போல பயணப்படும் என்று சொல்லி. இப்படி இருக்க ஒரு விவசாய சமூகத்திலே பெண்ணுடைய பங்களிப்பு என்பது அபரிமிதமானது. ஆனால் இன்றைக்கு இந்த மாறி வருகின்ற காலநிலை சீர்கேடுகளின் காரணமாக பெண்களும் அதிகளவான பாதிப்புகளை சந்திக்கின்றவர்களாக மாறியிருக்கிறார்கள். இன்னும் ஒரு புறம் நாங்கள் கூலி தொழிலாளர்களாக பெண்கள் இந்த விவசாயத்தில் ஈடுபடுகிற போது அவர்களுடைய அந்த கூலி நிலைமைகள் கூட மாறுபடுகின்றன. இந்த பின்னணியிலே உங்களுடைய அனுபவத்தில் இருந்து குறிப்பிடுங்கள், இந்த விவசாயத்துறையிலே பெண்கள் சந்திக்கின்ற சவால்கள் எங்களுடைய பகுதிகளில் மிக முக்கியமாக இந்த வட பிராந்தியத்திலே எப்படி இருக்கிறது? காலநிலை பாதிப்பு அது எப்படி பெண்களையும் அவர்கள் சார்ந்த சமூகத்தையும் பாதிக்கிறது என்றதை பற்றி கதைக்க நிச்சயமாக டெக்னிக்கலாக கதைக்கிறதை விட கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக கதைச்சா நல்லா இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா எங்களோட சமூகத்தில் பெண்களை நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய புகழ்ந்து பேசுகிறார்கள். பெண்கள் நாட்டின் கண்கள், பெண்கள் குடும்பத்தின் தலைவர்கள், இவ்வாறு புகழ்ந்து பேசினாலும் கூட எத்தனை வீதமான பெண்கள் இன்றைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த விவசாயத்தில் ஈடுபடுகிறார்கள் என்று கேள்விக்குறியாகத்தான் இருக்குது. குறிப்பாக இங்கே இருக்கிற எல்லாத்தையும் கேட்டு பாருங்க, விவசாயி என்று சொல்லும் பொழுது உங்களுடைய மனக்கண்ணுக்கு முன்னால் வாரது ஒரு ஆண் விவசாயியா இல்லாட்டி பெண் விவசாயியா? நேர்கள்ட்ட கூட அதை கேட்டு பார்க்கலாம். பெரும்பாலும் பெண்ணை ஒரு விவசாயியாக யாரும் கருதுவதில்லை. பெண்ணை விவசாயத்தில் ஈடுபடுற ஒரு சப்போர்ட்டிவாக, ஒரு அசிஸ்டண்டாக தான் எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறார்களே தவிர பெண்ணை ஒரு முழுமையான விவசாயியாக ஏற்றுக்கொண்டு விவசாயம் சார்பான தொழில்நுட்பத்தை வழங்குவதோ, தகவல்களை வழங்குவதோ அல்லது சேவைகளை தீர்மானிப்பதாகவோ இருக்கிறது சரியான குறைவாக இருக்கிறது. இந்த 2 ப்ரொஃபஸர்ஸும் இவ்வளவு நேரமும் கதைச்ச விஷயங்களில் மிகவும் நிறைவான பல விடயங்களை நாங்கள் உற்று நோக்கக்கூடியதாக இருக்கிறது. அதில் முக்கியமாக காலநிலை மாற்றத்தால் என்னென்ன பிரச்சனைகள் வரும், அதற்காக என்னென்ன தொழில்நுட்ப தீர்வுகள் இருக்கிறது, அதே போல் விவசாயத்தில் பெண்களையும் மற்றவர்களையும் உள்வாங்குவதற்கு என்னென்ன சேவைகள் செய்யலாம், எவ்வாறான தொழில்நுட்பங்கள் இருக்கிறது என்று கதைத்தார்கள். ஆனால் முக்கியமாக இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இலங்கையில் டயலாக் என்ற ஒரு நிறுவனம் இருக்கிறது. அங்கே விவசாயிகளின் நண்பன் என்ற பெயரில், கோபி மித்ரு என்ற பெயரில் ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பை இலங்கையில் 2 லட்சம் விவசாயிகள் பாவித்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு கணக்கெடுப்பு சொல்லுது. அதில் எத்தனை பேர் பெண் விவசாயிகள்? அந்த ஆப் ஊடாக விவசாயம் சம்பந்தமான நிறைய டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர், நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் நடந்து கொண்டிருக்கு. நிறைய பேருக்கு காலநிலை ரீதியாக இந்த மாவட்டத்தில் இன்றைக்கு மழை பெய்ய போகுது, முன்னேற்பாடாக என்ன செய்யலாம், முன்னெச்சரிக்கையாக என்ன நடவடிக்கையை மேற்கொள்ளலாம், இப்படி நிறைய விஷயங்கள் அந்த ஆப் ஊடாக கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் இலவசமாக வழங்கப்படுகிறது. 1 ரூபி தான் சார்ஜ் பண்ணுறார்கள். ஆனால் இந்த மாதிரி ஒரு தொழில்நுட்பம் இருக்கிறதுன்றது எத்தனை பெண் விவசாயிகளுக்கு தெரியுது? எத்தனை பேர் ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருக்கிறார்கள்? எத்தனை பேர் இதை பாவித்து கொண்டிருக்கிறார்கள்? ப்ராக்டிக்கலாக ஒரு உதாரணம் நான் சொல்லலாம். சமீபத்தில் நான் ஃபீல்டுக்கு போன போது நிறைய டெக்னாலஜிக்கல் சார்ந்த விஷயங்களை விவசாய திணைக்களத்தால் மக்களுக்கு ஷேர் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அதன் ஊடாக பல ஆண் விவசாயிகள் நன்மைகளை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த கிராமம் காலநிலையை எதிர்கொண்டு நிறைய விளைச்சல்களையும் பெற்றிருக்கிறதாக ஒரு கணக்கெடுப்பு சொல்லி கொண்டிருக்கிற ஒரு இடத்துல நாங்கள் சந்தித்த ஒரு பெண் விவசாயி, காலநிலையை எங்களால் மாற்றிக்கொள்ளவே முடியாது, அது இறைவனுடைய சாபம், காலநிலையில் ஒரு பிரச்சனை வந்தால் அதை ஏற்றுக்கொண்டு நாங்கள் எங்களுடைய விவசாயத்தை இழக்க வேண்டியது தான் என்கிற அளவுக்கான ஒரு புரிதலோடு இருக்கிறார் என்றது எதை காட்டுகிறது என்றால், இந்த டெக்னாலஜி, கிளைமேட் மிட்டிகேஷன் ஸ்ட்ராட்டஜி, ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர், இது எதுவுமே பெண் விவசாயியை சென்றடையவில்லை என்றதை தான் காட்டுது. அப்போ இதுக்கு என்ன காரணம் என்று டீப்பாக நாங்கள் விசாரித்து பார்த்தபோது தான் தெரிய வந்தது. பல டெக்னாலஜிக்கல் ட்ரான்ஸ்ஃபர், நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர், ஆப், வாட் எவர், இது எல்லாமே ஆண் சார்ந்த ஒரு விவசாய சமூகத்துக்காகவே உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் போது எந்த இடத்துல யாரிடம் கொண்டு சேர்க்கலாம் என்ற முடிவுகளையும் ஆண்களே எடுக்கிறார்கள். எந்த நேரத்தில் கொண்டு போய் சேர்க்கலாம் என்ற முடிவுகளையும் ஆண்களே எடுக்கிறார்கள். ஒரு விவசாய சங்கமாக இருக்கட்டும், இல்லை கம்யூனிட்டியில் இருக்கிற ஒரு GS லெவலில் இருக்கிற ஒரு கமிட்டியாக இருக்கட்டும், பல இடத்துலையும் இங்கே ஆண்கள் தான் முடிவுகளை எடுப்பவர்களாக இருக்கிறார்கள். வெறும் டோக்கனிஸ்டிக் பார்ட்டிசிபென்ட் என்று சொல்கிற மாதிரி பெண்கள் வெறும் பேரளவில் அங்கே
பங்கு பெற்றுகிறார்களே தவிர பெண்களுடைய முழுமையான பார்ட்டிசிபேஷன் அங்கே குறைவாகவே இருக்கிறது. இதனால் என்ன நடக்குதுன்னு சொன்னால், ஒரு பெண் கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் சாதாரணமாகவே ஒரு மீட்டிங் நடக்குது. காலையில் 7 மணிக்கு இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்றால் உங்களுக்கு இந்த தொழில்நுட்பத்தையோ இல்லை இந்த தகவலையோ நாங்கள் வழங்குவோம் என்று சொல்லும்போது எத்தனை பெண்களால் 7 மணிக்கு அந்த இடத்துக்கு போக முடியும் என்ற கேள்வியை யாருமே நினைத்து பார்ப்பதில்லை. குடும்ப சுமைகள் ஒரு பக்கம், வளப்பகிர்வின்மை இன்னொரு பக்கம், காணிகள் பெண்களுடைய பேரில் இருந்தாலும் கூட எத்தனை பெண்கள் அந்த காணியில் சுயமாக விவசாயத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறார்கள் என்றது கேள்விக்குறியாக இருக்கிறது. டைம் மேனேஜ்மெண்ட் இன்னொரு பிரச்சனையாக இருக்கிறது. குடும்ப சுமையினால், பிள்ளை பராமரிப்பு சுமையினால் பல பெண்கள் முழுமையான நேரத்தை விவசாயத்தில் செலவிட முடியாமல் இருக்கிறார்கள். இதையும் தாண்டி தங்களுடைய டிசிஷன் மேக்கிங் பவர் வீட்டிலேயா இருக்கட்டும் இல்லை வெளியிலேயா இருக்கட்டும், ஒரு கோஆபரேட்டிவில் ஒரு பெண்கள் இருக்கிறார்கள் என்றால் எத்தனை பேர் பெண்களுக்காக அங்கே பேசக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள், பெண்களுடைய நேரம், பெண்களுடைய வாய்ப்புகளை பற்றி முடிவுகள் எடுக்கக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள். அப்போ இந்த பிரச்சனைகள் தான் பெண்களுடைய பார்ட்டிசிபேஷனை குறைக்குது, பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வளங்களை குறைக்குது. அப்போ இப்படி குறைந்து கொண்டு இருக்கிறதுனால தான் பெண்களுடைய பார்ட்டிசிபேஷனும் குறைவாக இருக்குது விவசாயத்தில். நான் நினைக்கிறேன் இந்த இடத்திலே நீங்கள் குறிப்பிடுகின்ற மிக முக்கியமான காரணம், அதாவது எங்களுடைய சமூகத்திலே பிரயோடி போயிருக்கின்ற சில நம்பிக்கைகள், பழக்க வழக்கங்கள், இவற்றோடு தொடர்ச்சியாகத்தான் இந்த விடயங்கள் சமூகத்தில் இன்றைக்கும் அது பரவி இருக்கிறது என்கிற ஒரு நிலைப்பாட்டை அறிந்து கொள்ள முடிகிறது. காலநிலை மாற்றத்தை எதிர்கொண்டு விவசாயத்தையும் தக்க வைத்துக் கொள்வதற்கான சில தொழில்நுட்ப பொறிமுறைகளை நாங்கள் சமூக மட்டத்திலே கொண்டு செல்ல வேண்டியது ஒரு மிக முக்கியமான தேவையாக இருக்கிறது. காலத்தினுடைய தேவையாகவும் அது பதியப்படுகிறது. உங்களுடைய அனுபவத்திலே இவ்வாறான ஏதாவது புதிய புதிய தொழில்நுட்பங்கள் காணப்படுகிறதா? இந்த விடயங்கள் தொடர்பாக நீங்கள் விவசாயிகளிடத்திலே உரையாடி இருக்கிறீர்களா? அங்கு கொண்டு செல்லுகிற போது கள நிலவரங்கள் எப்படி இருக்கிறது? நன்றி உங்களுடைய கேள்விக்கு. வேர்ல்ட் லங்கா நிறுவனமானது கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளை எட்டக்கூடிய நிலைமையில் நாங்கள் இப்போ இருக்கிறோம். கடந்த ஒரு 10 வருட காலமாக நாங்கள் இலங்கையில் அதிகமாக உற்று நோக்கிற விஷயம் எங்களுடைய மக்களினுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்காக என்ன மாதிரியான விஷயங்களை செய்யலாம்ன்றதை தான் நாங்கள் உற்று நோக்கிறோம். இலங்கை பெரும்பாலும் விவசாயத்தை அடிப்படையான விவசாயத்தை வாழ்வாதாரமாக கொண்டிருக்கக்கூடிய மக்களை கிராமப்புறங்கள் அதிகம் கொண்டிருக்கிறதாலையும், எங்களுடைய பிரசன்னம் கிராமப்புறங்கள் அதிகம் இருக்கிறதாலையும் நாங்கள் அதிக அளவில் விவசாயத்துக்கான முதலீடுகளைத்தான் கூட அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் சார்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். இந்த அடிப்படையில் நாங்கள் எதிர்நோக்குகிற ஒரு பிரதானமான சவாலாக இருக்கிறது, அந்த மக்கள் மேற்கொள்ளக்கூடிய விவசாய நடவடிக்கைகளுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு வழங்கினாலும் கூட சுற்றுச்சூழலாலையும் காலநிலை மாற்றத்தாலையும் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அந்த விவசாய முயற்சிகளை மழுங்கடிக்கக்கூடியதாக தான் இருக்குது. அப்போ எங்களுடைய முயற்சிகளாக நாங்கள் அடையாளப்படுத்துறதுல ஒன்று கிளைமேட் ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர் என்று சொல்லக்கூடிய ஒரு தொழில்நுட்ப ரீதியான ஒரு புதிய விஷயத்தை நாங்கள் கொண்டு வர்றதுக்கு முயற்சி செய்கிறோம். கிளைமேட் ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர் என்று சொல்லப்படுறது ஐக்கிய நாடுகளுடைய FAO நிறுவனத்தால் வரைவிலக்கணப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லிச்சுனால் 3 விஷயங்களை அடிப்படையாக வச்சு. ஒன்று, காலநிலை மாற்றத்துக்கு பங்களிப்பு செய்யக்கூடிய பச்சை வீட்டு வாயுக்களுடைய வெளியேற்றத்தை விவசாய நடவடிக்கைகளில் குறைக்கிறது. 2வது, உற்பத்தி திறனை விவசாய நடவடிக்கைகளில் மேம்படுத்துறது. 3வது, மீண்டெழும் தன்மை, ரெசிலியன்ஸ் என்று சொல்கிறது. விவசாய சமூகங்களுக்கு இடையில் அவர்களுடைய மீண்டெழும் தன்மையை அதிகரிக்கிறது. இந்த 3 விஷயத்தை அடிப்படையாக வச்சு தான் கிளைமேட் ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர் என்று சொல்லப்படுற அந்த கான்செப்ட் டெவலப் பண்ணப்பட்டது. கடந்த 10 வருட காலமாக வேர்ல்ட் லங்கா இந்த கான்செப்டை தான், இந்த பொறிமுறையை தான் நாங்கள் பணியாற்றக்கூடிய இடங்களில் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதுலேயும் குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்கள் காலநிலை மாற்றத்தால் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய பிரதேசங்களாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்குது. அந்த அடிப்படையில் இந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் ஏற்கனவே போராலையும் வேறு காரணத்தாலையும் அதிகளவு பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கக்கூடியவர்கள். அப்போ இவர்களுக்கு நாங்கள் வழங்கக்கூடிய விவசாயம் சார்ந்த உள்ளீடுகள் காலநிலை மாற்றத்துக்கு தகவுடையதாக வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் எங்களுடைய செயல் திட்டங்களும் கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். இதில் நாங்கள் களத்துக்கு போகைகளில் எதிர்நோக்கிற பிரதான சவால் ஒன்று, இந்த விவசாயிகள்கிட்ட போதுமான அளவுக்கு கெப்பாசிட்டி இல்லை, திறன் இல்லை. 2 விதத்தில். ஒன்று,
தொழில்நுட்ப ரீதியாக அவர்களுக்கு போதுமான அளவு அறிவும் அந்த தொழில்நுட்பங்களை நடைமுறைப்படுத்துறதுக்கு தேவையான நிதி வளமும் வந்து அவர்கள்ட்ட இல்லை. அதை வழங்குறதினூடாக அந்த மக்களை வந்து மேம்படுத்துறதுக்கு, அந்த விவசாய நடவடிக்கைகளினூடாக அவருடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கும், அந்த வாழ்வாதாரம் அந்த குடும்பத்துக்கும் அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் போய் சேர வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இதில் சிக்கலான விஷயமாக இருக்கக்கூடியது, பாரம்பரிய ரீதியில் தான் இந்த பிரதேசங்களில் இருக்கக்கூடிய விவசாயிகள் வந்து பெருமளவில் தங்களுடைய விவசாய நடவடிக்கைகளை மேற்கொள்கிறாங்க. இந்த பாரம்பரிய ரீதியில் செய்யக்கூடிய விவசாய நடவடிக்கைகள் அனைத்துமே எங்களுடைய பயிர்ச்செய்கை கால அட்டவணையை அடிப்படையாக வச்சது. இந்த பயிர்ச்செய்கை கால அட்டவணை இப்போ ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற காலநிலை மாற்றத்தின் காரணமாக பெருமளவு பாதிக்கப்படுது, பெருமளவு முன்னுக்கு பின்னுக்கு போகுது. அப்போ குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட பயிரை செய்கிறதுக்கு என்று எடுக்கப்படுற நடவடிக்கைகள் அழிவில் போய் முடிகிறது சந்தர்ப்பங்கள் அதிகம். அது நாங்கள் கண்கூடாக பார்த்துருக்கிறோம். அப்போ எங்களுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு ஆப்ஷனாக நாங்கள் யோசித்தது, தொழில்நுட்பத்தை கொண்டு வந்து அந்த மக்கள்கிட்ட கொடுக்கறதுக்கு, டெக்னாலஜிஸை கொண்டு வர்றதுக்கு முயற்சி செய்தோம். ஆனால் சிக்கலாக இருக்கக்கூடியது என்னென்றால், அந்த மக்களால், நான் முதல்ல சொன்னதின்படி, அந்த மக்களால் அந்த டெக்னாலஜிஸை அப்சர்வ் பண்ணுறதுக்கு, அதை ஏற்றுக்கொள்கிறதுக்கான நிதி வளமும் தொழில்நுட்ப ரீதியான அறிவும் வந்து மட்டுப்படுத்தப்பட்ட நிலைமையில் இருக்கிறதால அதை ஏற்றுக்கொண்டு அதை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களுடைய சதவீதம் மிக குறைவு இப்போதைக்கு. இதுதான் நாங்கள் ஃபீல்டில் எதிர்நோக்கிற சவால். இந்த சவால்கள் அடிப்படையாக வச்சுக்கொண்டு இந்த சவால்களுக்கு நாங்கள் வடமாகாணத்தில், குறிப்பாக யாழ்ப்பாண மாவட்டத்தில் என்ன மாதிரியான ஒரு செயல் திட்டத்தை முன்னெடுக்கலாம் என்ற அடிப்படையில் தான் இந்த குறிப்பிட்ட செயல் திட்டத்தை வந்து நாங்கள் கொண்டு வந்த நாங்கள் மதிநிலை மகளிர் என்ற இந்த செயல் திட்டம் வந்து காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த மாறி வரக்கூடிய காலநிலை மாற்றத்தின் காரணமாக அதிகளவு பாதிக்கப்படக்கூடிய தரப்பினராக 2 பேர் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் உலகளாவிய ரீதியில். இலங்கையிலும் அதுதான். ஒன்று சிறுவர்கள், இன்னொன்று பெண்கள். சிறுவர்களுக்கு ஏராளமான பாதிப்புகள் இருந்தாலும் கூட அது ஏற்கனவே பேராசிரியர் பிரதீப் ராஜா சொன்னதின்படி நேரடியான சடனாக வரக்கூடிய ஒரு இம்பேக்டாக இல்லை, கிராஜுவலாக இருக்கக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி பெண்களுக்கு வரக்கூடிய பாதிப்பை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய வாழ்வாதார அடிப்படையில் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து நேரடியாக பாதிக்கக்கூடியதாக இது இருக்குது. அப்போ அவர்களுடைய பாதிப்பை, அவர்களுக்கு நேரடியாக வாழ்வாதாரத்தில் ஏற்படக்கூடிய விவசாயம் சார்ந்த வாழ்வாதார நடவடிக்கைகளில் ஏற்படக்கூடிய பாதிப்பை இழிவளவாக்குற முயற்சிகளின் ஊடாகத்தான் இந்த செயல் திட்டத்தை வடிவமைச்சிருக்கிறோம். இது வந்து ஒரு 3 வருட காலத்துக்கு நாங்கள் இதை நடைமுறைப்படுத்துறதுக்கு எதிர்பார்த்திருக்கிறோம். இதில் சிக்கலான விஷயமா நாங்கள் அடையாளப்படுத்துறது என்னென்றால், ஏற்கனவே பேராசிரியர் பைரதன் சொன்னதின்படி இலங்கை வந்து அதுவும் குறிப்பாக வடமாகாணத்தில் வந்து மிக குறுகிய காலத்தில் அதீத மழை வீழ்ச்சியும் மிக நீண்ட காலத்துக்கு வறண்ட ஒரு காலநிலையும் இப்போ ஏற்பட்டு கொண்டு இருக்குது. இதன் காரணம் நான் நினைக்கிறேன் எல்லா காலங்களிலேயும் அதே போல் ஒரு பேட்டர்ன் தான் இருக்கு. அப்போ நீங்கள் முதல் சொன்னது மாதிரி தான் என்னென்றால், நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ள வேணும் என்றால் இயற்கையை நாங்கள் மாற்றிருக்கிறோம். அது நாங்கள் ஒரு நாள் 2 நாளில் மாற்றினதில் ஒரு லாங் ப்ராசஸில் க்ராப் கலண்டருக்கும் கிளைமேட் கலண்டருக்கும் அந்த பிரச்சனை அது ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா அதை அட்வைஸ் பண்ண வேண்டிய ஆக்குள்ளதும் அதை அட்வைஸ் பண்ணுறதில்லை. ஆனால் மக்களை பொறுத்த வரைக்கும் அல்லது விவசாயிகள் பொறுத்த வரைக்கும் மிக நீண்ட காலமாகவே, அதாவது நவராத்திரி பூசை முடிஞ்சு கடைசி டைமில் மழை பெய்கிறதோடு உழவழிக்கிடுவினோம், அதுக்கு பிறகு கையோட விதைக்க வலிக்கிடுவினோம். இன்னொரு பெட்டனம் இருக்குது, தன் நிலத்துக்கு என்ன பொருத்தம்ன்றது பார்க்காமல் பக்கத்தில் ஆள் விதைச்சதுக்கு பிறகு தான் பார்த்து கொண்டிருக்கக்கூடாது வைப்பேன். அப்போ ஒட்டுமொத்தமாக ஒரு முழுமையான ஒரு ஆலோசனை வழங்க வேணும் அப்படின்னு இந்த வடக்கிலே அல்லது இலங்கை முழுவதும் அது பொது. ஆனால் என்றாலும் வடக்கை நாங்கள் சிறப்பாக இந்த பயிர்கால அட்டவணைக்கும் காலநிலை அட்டவணைக்குமான ஒரு தொடர்பை ஏற்படுத்த வேணும். இப்போ நாங்கள் பின்பற்றி கொண்ட அட்டவணை கிட்டத்தட்ட ஒரு 60 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. அப்போ அதுதான் அதுக்கு பிரச்சனை. பட் அது இனிமேல் மழை அப்படி தான் இருக்குது. அப்போ அதை இனி நாங்கள் மாற்றிக்கலாம். இனிமேல் உரிய காலத்தில் மிகப்பெரிய மழை இருக்கும், மிச்ச நாளெல்லாம் வெயில் இருக்கும். அப்போ நாங்கள் 2 டெக்னிக்கை பார்க்க வேண்டியிருக்கோம். ஒன்று, அந்த குறுகிய காலத்தில் கிடைக்கிற மழை எப்படி நாங்கள் மிச்ச காலம் எல்லாத்துக்கும் பயன்படுத்த போகிறோம், அல்லது இருக்கிற வெயில் எப்படி சமாளிக்க போகிறோம்ன்றது. இப்படி ஏற்படைகள் என்ன ஆகுதுன்னு சொல்லி சொன்னால், எங்களுடைய நிலப்பரப்பு வந்து குறுகிய காலத்தில் அதீத மழையும் நீண்ட காலம் வறட்சியாகவும் இருக்கக்குள்ள மேல் மண் வந்து எக்ஸ்போஸ் ஆகும், டாப் சாயில் வந்து எக்ஸ்போஸ் ஆகும். அப்போ டாப் சாயில் எக்ஸ்போஸ் ஆகிக்கல என்ன ஆகும்னு சொல்லி சொன்னால், சடுனாக எரோசிவா, சாதாரணமாக சொல்கிறது 25 மில்லிமீட்டருக்கு மேலே ஒரு மணித்தியாலத்துக்கு 25 மில்லிமீட்டருக்கு மழை பெஞ்சு அது எரோசிவ் ரெயின்ஃபால்னு சொல்லலாம். அப்படியான சந்தர்ப்பம் கூட. இப்போ என்ன ஆகுதுன்னு சொல்லி சொன்னால், அந்த மேல் மண்ணில் இருக்கக்கூடிய பசலை தன்மையும் வந்து அந்த நியூட்ரியனும் வந்து சேர்ந்து எரோட் ஆகி கொண்டு போயிடும். அப்போ இதே சைக்கிள் வந்து திரும்ப 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 வரைக்கல இன்னும் நலிவடைஞ்சு கொண்டு போவாங்க. அப்போ பசலை மட்டும் இல்லை, அது சொயில் சலினிட்டிக்கும் அது ஒரு காரணமாக இருக்க போகுது.
அப்போ உவர்நிலை அடைஞ்சு கொண்டு போகும். உவர்நிலை அடைஞ்சு கொண்டு போய்க்கு நாங்கள் முதல்ல சொன்னது மாதிரி யாழ்ப்பாணத்தில் ஏற்கனவே வந்து நிலத்தடி நீர் வந்து ஒரு சிக்கலான விஷயம். அப்போ மேல் மண்ணும் வந்து உவர் அடைஞ்சு கொண்டு போய்க்குள்ள என்ன மாதிரியான பயிற்சிகையை நாங்கள் மேற்கொள்ளலாம் என்றது வந்து இப்போவே நாங்கள் பிளான் பண்ண இல்லைண்டா அடுத்த 5 வருட காலம் வந்து ஒரு கேள்விக்குறியான ஒரு விவசாய நடவடிக்கையாக தான் இருக்குது. இந்த இடத்துல முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி இந்த என்னென்ன பயிர்கள் எப்படியான பயிர் தெரிவுகள் எதிர்காலத்திலே நாங்கள் மேற்கொள்ள வேண்டும், அது மட்டும் இல்லாமல் தற்பொழுது எப்படியான பயிர்கள் வந்து பாதிப்புகளை சந்திக்கின்றன, இவை தொடர்பாக நாங்கள் சிந்திக்க வேண்டியிருக்கிறது பேராசிரியரிடம். குறிப்பாக இப்போ விபலதாசு கூறியது போல ஒரு அடித்தள்ளி கொண்டு போகக்கூடிய மழை ஏற்படைக்குள்ள வார அந்த மண்ணில் இருக்கிற அந்த கனியுப்புக்களினுடைய தொலைவு இந்த மண்ணினுடைய வளத்தை குறைக்குது. அடுத்து பேராசிரியர் பிரதீபராஜா சொன்னது போல காலநிலை கோலங்களுக்கு ஏற்ப பயிற்சிகை கோலங்கள் வந்து சிங்க்ரனைஸ் பண்ணப்படாதால வர எஃபெக்டால தான் எங்களுடைய விவசாயிகள் வந்து பேரழிவான லொஸ்ஸை ஏற்படுத்தி அவர்களுக்கு எப்போ விதைக்கோணும், அதை விதைச்சா பிறகு வார அந்த காலநிலை மாற்ற முன்னறிவுகளுக்கு ஏற்ற மாதிரி தாங்கள் தக்க நடவடிக்கைகள் அவர்கள் எடுக்க தவற பட்சத்தில் தான் இந்த குழப்பம் வந்து லொஸ் ஆகும். அப்போ குறிப்பாக இங்கே யாழ்ப்பாணத்தில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு 3 மாதத்தில் இருந்து 6 மாதம் செய்யக்கூடிய மரக்கறி பயிர்களில் இருந்து 9 மாதம் செய்யக்கூடிய கிழங்கு வகைகள் வரை எங்கள்கிட்ட இருக்குது. ஆக இப்போ எங்களோட பிரதேசம் உலர்ந்த பிரதேசமாக இருக்கிறபடியாக நாங்கள் கூடுதலான வகையில் இப்போ நெல்லுக்கு மாற்றீடாக நாங்கள் என்னத்தை சிந்திக்க வேணும் என்று சொன்னால் அந்த குறைந்த அளவில் எங்களுக்கு ஈரப்பதன் இருக்கிற ஒரு குறுகிய காலம் இருக்கிற சந்தர்ப்பத்தில் நாங்கள் அருந்தானியங்கள் சிறுதானியங்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த விறகு, திணை, சாமை, குரக்கன் போன்றவற்றையும் இந்த மழை வீழ்ச்சி கிடைக்கின்ற காலப்பகுதியிலே பயிரிடக்கூடிய வகையில் எங்களுடைய விவசாயிகளை நாங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். மரக்கறி பயிற்சிகளை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் எங்களுடைய மண் வளம் இப்பொழுது நாங்கள் ஆர்கானிக் பொருட்களை இடாமல் மிகவும் எங்களுடைய மண் வளம் குன்றிவிட்டது. ஆகவே இப்பொழுது இருக்கின்ற இந்த தொழில்நுட்ப முறைகளுக்கு ஏற்ற மாதிரியான பல்வேறு வடிவமைப்புகளை கொண்ட இந்த பாத்திகளை மாற்றி அமைக்கிறது, பயிற்சிகளை நடுறதுக்கூடிய அந்த கண்டெய்னர்ஸை மாற்றி நாங்கள் கொண்டு போகிறது, மண்ணை குறைத்து வேறு மூலப்பொருட்களை பயன்படுத்தி பயிர் செய்கின்ற முறைகள் இப்பொழுது அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது. நான் நினைக்கிறேன் மலைநாடுகளிலே இப்படியான தொழில்நுட்பங்களை அவர்கள் அதிகமாக பயன்படுத்துகிறார்கள். ஏனென்றால் அங்கே மண்ணரிப்பு அதிகமாக நிகழ்கிறது, தொடர்ச்சியாக மழை வீழ்ச்சி நிகழும். அந்த வகையான இது வந்து நுட்ப முறைகள் கூடுதலாக உயரம் ஆன மலைப்பிரதேசத்தில் இருக்கின்ற மக்கள் பயன்படுத்துகின்றார்கள் ஏற்கனவே. அதனை எங்களுடைய மக்கள் இங்கே பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். இப்பொழுது குறிப்பாக நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் யாழ்ப்பாணத்தை எடுத்து பார்ப்பீர்களாக இருந்தால் எங்களுடைய கல்வி கற்ற சமூகத்திலே 70% மாணவர்கள் பல்கலைக்கழகத்துக்கு வருகின்றவர்களில் பெண்களாக இருக்கிறார். அப்போ தொழில்நுட்பம் சார்ந்த அறிவை அவர்களுக்கு நாங்கள் புகுத்துவது மிக இல்லை. குறிப்பாக விவசாய படத்தை எடுத்துக்கொண்டாக இருந்தால் அதில் 75% பெண்கள், 25% ஆண். விவசாய படத்தில் 75%, கலைப்படத்தில் 90% பெண்கள். அப்போ அவர்களுக்கு நாங்கள் ஆங்கில அறிவை கொடுக்கிறோம், கம்ப்யூட்டர் சம்பந்தமான தொழில்நுட்ப அறிவை கொடுக்கிறோம். அவர்களுக்கு ஏற்கனவே இந்த ஸ்மார்ட் போன் ஹேண்டில் பண்ணுற எல்லா நுட்பங்களும் இருக்கின்றது. அவர்கள் இந்த விவசாயத்தில் நாட்டங்கொள்ளாத தன்மைதான் அவர்களையும் நாங்கள் இந்த காலநிலை சார்ந்த இந்த மிகவும் மெருகூட்டப்பட்ட வந்து மொடர்ன் அக்ரிகல்ச்சரலுக்கு அவர்களை கொண்டு வராங்களுக்கு மிகவும் பெரிய சவால். அப்போ இவ்வாறான செயல் திட்டங்கள் மூலமாக அவர்களுக்கு மூலதனங்களும் தொழில்நுட்ப அறிவும் வழங்குகின்ற பொழுது இலகுவாக நாங்கள் இந்த எங்களுடைய பெண்களை நாங்கள் கொண்டு வந்துடலாம். நாங்கள் படிப்புகின்ற பொழுது நான் பெண்களுக்கு சொல்வது, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை தெரிவு செய்வதற்கு முதல் உங்களுடைய கரியரை நீங்கள் தெரிவு செய்து கொள்ளுங்கள். இந்த கரியரோட ஒத்து போகக்கூடியவர்களை நீங்கள் வாழ்க்கை துணைவராக கொண்டு வருகின்ற பொழுது நீங்கள் உங்களுடைய கரியரிலேயே மிகவும் ஒரு உயர்ந்த நிலைக்கு செல்வீர்கள். அந்த வகையில் தான் நான் முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு சென்ற பொழுது ஒரு 18 வயது ஒரு பெண், அவர் 3 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி மூலமாக 20 லட்சம் ரூபாவை வருமானமாக பெறுகிறார். பெண் தலைமைத்துவ குடும்பத்தை கொண்ட ஒரு பெண், 18 தொடக்கம் 20 வயது அவருக்கு இருக்குது. ஆகவே இந்த ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர் ப்ரொஜெக்ட், மாடர்ன் அக்ரிகல்ச்சர் ப்ரொஜெக்ட் மூலம் வழங்கப்பட்ட அந்த காலேக்கர் காணிக்கு வழங்கப்பட்ட அந்த பூச்சிகளை கொண்டு உள்ளே செல்ல முடியாத அந்த தொழில்நுட்பம் மூலம்
மிகவும் குறைந்தளவான நீரை பயன்படுத்தி நுட்பத்தை பயன்படுத்தி நுண்ணுயிர் பாசனம் மூலமாகவும் மண் குறைந்த மண்ணை குறைந்த அளவு பயன்படுத்தக்கூடிய பாத்தி முறைகளையும் பயன்படுத்தி இந்த காலேக்கர் காணியிலே 3 மாதத்துக்கு ஒரு முறை மிளகாய் செய்கையினூடாக 20 லட்சம் வருமானமாக பெறுகின்றனர். அந்த மிளகாயை எங்கே அவர் விற்பனை மார்க்கெட் அங்கே வந்து காகிள்ஸ் கீல்ஸ் போன்ற சூப்பர் மார்க்கெட் செய்வர்கள் வந்து அங்கே டிரெக்டாக வேண்டுது. இப்போ நான் இவர்களை கூட்டிக் கொண்டே அந்த பெண் எங்களுடைய மாணவிகளையும் நாங்கள் காட்டுவது வழக்கம். இதே போல் தானியங்கி விலை இல்லங்களை வெளிநாட்டின் ஊடாக மூலதனமாக பயன்படுத்தி சில விவசாயிகளுக்கு நாங்கள் வழங்கி இருக்கிறோம். அதிலே நாங்கள் உள்ளடங்கி இருப்பது என்னவென்று சொன்னால் குடும்பம் தான் செய்ய வேண்டும். தனி ஒரு ஆணாக அவர்கள் செய்யக்கூடாது. அதனுடைய 70% பங்கு அங்கே இருக்கின்ற குடும்ப தலைவியிடமிருந்து வர வேண்டும். அப்போ அந்த முறைகளிலே நாங்கள் எங்கள் பெண்களை இந்த நவீன விவசாயத்துக்குள்ளே இழுத்து கொண்டு வருவோமாக இருந்தால் அந்த குடும்பத்திலே அவர்கள் தங்கியிருந்து கணவனிடம் பொருளாதார ரீதியில் தங்கியிருக்க வேண்டிய நிலை குறைந்து தாங்களும் குடும்பத்தை வளர்த்து எங்கள் குறிப்பாக எங்கள் வடக்கு மாநிலத்தை எடுத்து பார்த்தமாக இருந்தால் பெண் தலைமைத்துவத்தை கொண்ட இளம் குடும்பங்கள் அதிகம். இப்போ அவர்களுக்கு நாங்கள் இந்த நுட்பங்கள் மூலமாக இந்த விவசாயத்துறையில் இழுத்து கொண்டு வருகின்ற பொழுது அவர்களுடைய குடும்ப வருமானம் அதிகம். எங்களுக்கு இருக்கிற சமூக கட்டமைப்பு அந்த அளவில் இல்லை என்று தான் நான் நினைக்கிறேன். அது தொடர்பாக நீங்கள் இந்த விடயம் தொடர்பாக எப்படி உணர்கிறீர்கள்? கல அனுபவங்களை பேராசிரியர் அவர்கள் சொன்ன மிகவும் அழகான கருத்து, அதாவது உங்களுடைய கரியரை முதல்ல செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க, அதற்கேற்ப உங்களுடைய வாழ்க்கை துணையை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கன்னு பெண்களுக்கு கொடுக்குற இந்த அட்வைஸ் வந்து எங்களுடைய சமூகத்துக்கு மிக மிக பொருத்தமாக இருக்கும். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு நிறைய விவசாய தொழில்நுட்பங்களை நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம். நாட்டில் காலநிலைக்கு பொருத்தமாக எப்படி வந்து எங்களுடைய காலநிலை கலண்டரும் எங்களுடைய விவசாய கலண்டரும் ஒன்றாக சிங்க்ரனைஸ் ஆகி எப்படி வேலை செய்ய வேண்டும் என்றதை பற்றி நாங்கள் நிறைய கதைக்கிறோம், நிறைய அந்த தொழில்நுட்பங்களை ஷேர் பண்ணுறோம். ஆனால் 70% பெண் விவசாயிகள் இருக்கிற எங்களுடைய மாவட்டத்தில் இன்றைக்கு அந்த 70% பெண் விவசாயிகளுக்கும் இந்த தகவல் போய் சேர்ந்திருக்கிறதா? அதுதான் முதலாவது கேள்வி. இந்த தகவல் அப்படி போய் சேராத பட்சத்தில் என்ன நடக்கும் என்றால் அவர்கள் இன்னும் அந்த ட்ரெடிஷனல் முறையில் தான் பயிரிட்டு கொண்டு இருப்பார்கள். இன்றைக்கு ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர் வித்தவுட் ஸ்மார்ட் ஃபோன் என்னென்று சொன்னால் நிறைய பெண்கள் வந்து ஸ்மார்ட் ஃபோன் பாவிக்க தடை செய்யப்பட்டிருக்கிறார்கள். நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம் சிட்டியில் வாழ்கிற ஏர்பனைஸ் கம்யூனிட்டியை பற்றி அல்ல, மிக மிக ரூரல் வில்லேஜில் வாழ்கிற ஒரு கிராமத்து விவசாயி பெண்களை பற்றி. நகரத்தில் இருக்கிற ஆட்களுக்கு இந்த மாதிரியான முழுமையான சுதந்திரம் பெண்களுக்கு வழங்கப்பட்டிருந்தாலும் கூட கிராமத்தில் அது இல்லை. அப்போ கிராமத்தில் இருக்கிற பெண்கள்லாம் கூடிய விவசாயத்திலே ஈடுபட்டிருக்கிறதால அவையிலே நாங்கள் இந்த வழியில் முன்னேற்றலாம், எப்படி இதில் இன்வால்வ் ஆக்கலாம் என்ற விடயங்களை நீங்கள் பரிந்துரை செய்யலாம். ஸ்மார்ட் ஃபோன் பாவிக்க முடியாத பெண்கள் அதிகமாக விவசாயத்தில் ஈடுபடுற ஒரு கிராமத்தில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் அமைத்து அந்த குரூப்பின் ஊடாக விவசாயம் சம்பந்தமான டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் செய்யும் போது அங்கே அது பெண்களை சென்றடைகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்குது. ஆனால் என்ன நடக்குது என்றால் இவ்வளவு தூரம் நாங்கள் டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் செய்தாலும் கூட பெண்கள் விவசாயத்தில் தோற்றுவிட்டார்கள், எனவே விவசாயத்துக்கு பெண்கள் தகுதியானவர்கள் இல்லை என்ற ஒரு எண்ணக்கரு தான் பிற்காலத்தில் வந்து நிற்க போகுது. அப்போ இதை நாங்கள் எப்படி வெற்றி கொள்ளலாம் என்று சொன்னால் நிச்சயமாக இன்க்ளூசிவ் கம்யூனிகேஷன் என்னன்றதை நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். இதோட சார் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நான் சொல்லிவிட்டு போகலாம் என்று நினைக்கிறேன். எங்களுடைய நாட்டில் வந்து உயர் மட்டத்தில் மிக தெளிவாக ஜெண்டர் இன்க்ளூசிவிட்டி இருக்கிறது, பாலிசிஸ் இருக்குது, நேஷனல் லெவலில் ஜெண்டர் பாலிசி இருக்குது. அது மிக தெளிவாக காலநிலை ரெசிலியன்ஸை பற்றி கதைக்குது, விவசாயத்தை பற்றி கதைக்குது, ஜெண்டர் இன்க்ளூசிவ் பட்ஜெட்டை பற்றி சொல்லுது, அதே போல் ஜெண்டர் இன்க்ளூசிவ் பிளானிங், ஜெண்டர் இன்க்ளூசிவ் மானிட்டரிங் அண்ட் இவாலுவேஷன் எல்லாமே வெரி 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 கிளியர்லி அங்கே மென்ஷன் பண்ணப்பட்டு இருக்கிறது. அதே போல் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்று சொன்னால் யாழ்ப்பாணத்தில் வட மாகாணத்தினுடைய முதலாவது ப்ரொவின்ஷியல் ஜெண்டர் பாலிசியை வந்து இந்த வருஷம் லான்ச் பண்ணியிருக்கிறார்கள். அந்த ப்ரொவின்ஷியல் ஜெண்டர் பாலிசியானது இலங்கையினுடைய முதலாவது ப்ரொவின்ஷியல் ஜெண்டர் பாலிசியாகவும் இருக்கிறது. அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய இந்த மாகாணம் வெரி கிளியர்லி இந்த கோட்பாடுகளை வைத்துத்தான் வேலை செய்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இந்த விடயங்கள் கிரவுண்ட் லெவலில், கிராஸ் ரூட் லெவலில், கம்யூனிட்டி லெவலில் டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டு இருக்கிறதா? இலங்கையில் மிகவுமே அழகான ஒரு கவர்மெண்டல் நெட்வொர்க் இருக்குது,
டிரெக்டர் லெவலில் ஆரம்பித்து கடைநிலையில் கிராம சேவக, கிராம நிலதாரி, ஏஐ, அக்ரிகல்ச்சர் இன்ஸ்ட்ரக்டர், அதே மாதிரி அவர்கள் ஊடாக செயற்படுகிற கம்யூனிட்டி லெவல் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாமே சரியான முறையில் நெட்வொர்க் இருக்கிறது. ஆனால் இந்த நெட்வொர்க்கில் கடைநிலை ஊழியர்களாக அல்லது மக்களோடு இணைந்து வேலை செய்கிற அதிகாரிகள் இந்த ஜெண்டர் பாலிசியை பற்றி தெரிந்திருக்கிறார்களா? அவர்களுக்கு ஜெண்டர் இன்க்ளூசிவாக எப்படி வேலை செய்ய வேண்டும், மக்களோட எப்படி கலந்து கொண்டு அவர்களுடைய கன்சல்டேஷன் ஒன்று தேவை என்பதை அவர்கள் புரிந்திருக்கிறார்கள். இது தொக்கு நிற்குது. இது தொக்கு நிற்கிறதுக்கு காரணம் இந்த பாலிசி என்றது எப்பவுமே உயர்மட்ட அதிகாரிகளுக்கானது என்ற எண்ணக்கருதான். ஜெண்டர் பாலிசி ஒன்று இருக்குது என்றதே பல அரச அதிகாரிகள், மக்களோட வேலை செய்கிற அதிகாரிகளுக்கு தெரியாமல் இருக்கிறது. பாலிசி ஹவு டு இம்ப்ளிமெண்ட் ஜெண்டர் பாலிசி என்றது ஒரு பெரிய கேப்பாக இருக்குது. அந்த விடயம் நாங்கள் பிரிட்ஜ் பண்ண வேண்டும். ஜெண்டர் பாலிசி இருக்கிறது, எப்படி இன்க்ளூசிவாக வேலை செய்ய வேண்டும். சாதாரணமாக ஒரு அரச சார்பற்ற ஒரு அதிகாரி, அவர் கிராம மட்டத்தில் வேலை செய்பவராக இருக்கலாம், உயர் மட்டத்தில் வேலை செய்பவராக இருக்கலாம், அவருடைய இருக்கிற ஜெண்டர் ரிலேட்டடான நாலேஜ், அந்த பேக்ரவுண்ட் வந்து அரச அதிகாரிகள்கிட்ட கடைநிலை மட்டத்தில் வேலை செய்பவர்களிடம் மிகவும் குறைவாக இருக்கிறது. ஏனென்னா ஜெண்டர்ன்றது ஒரு பெண்களுக்கான விடயம். அது உமன் அண்ட் சைல்டு அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரிக்குரிய விஷயம், அது உமன் டெவலப்மெண்ட் ஆஃபீஸருக்கான விடயம். இப்படியான எண்ணக்கரு தான் இருக்கிறது. அல்லது ஜெண்டரை பற்றி நீங்கள் ஏதாவது கதைக்கணும் என்றால் அது ஒரு சேரிட்டி பேஸ்டாக இருக்க வேண்டும். பெண்களுக்கு ஏதாவது நலத்திட்டங்கள், உதவி திட்டங்கள் வழங்குவதாக இருக்க வேண்டும் என்ற எண்ணக்கருவை தாண்டி இது ஒரு ரைட் பேஸ்டாக இருக்க வேண்டும். இது அவர்களுடைய உரிமை. அவர்களுக்கு எப்படி இதை எடுத்து கொடுக்கலாம், அவருடைய எக்கனாமிக் எப்படி எம்பவர் பண்ணி நாட்டினுடைய பொருளாதாரத்தை வளர்த்தெடுக்கலாம் என்ற சிந்தனை யாருக்கும் இல்லை. அப்போ இதுதான் மிகப்பெரிய கேப். அப்போ சார் சரியாக சொன்ன மாதிரி சோஷியல் நார்ம்ஸ் தான் இங்கே காரணம். சோஷியல் நார்ம்ஸ்னோட நாங்கள் அது வெறும் கிராம மட்டத்தில் இருக்கிற கிராமத்தவர்களுடைய எண்ணக்கருவென்று கருத்தில் கொள்ள தேவையில்லை. எல்லா இடத்துலையும் அது இருக்குது, டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் இருக்குது. ஈவன் ஒரு தொழில்நுட்ப ஆஃபீஸர், ஒரு டெக்னிக்கல் ஆஃபீஸராக இருக்கலாம், அவர் போய் ஒரு கிராமத்தில் தன்னுடைய டெக்னாலஜியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது, நாலேஜை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அவர் ஒரு நாளும் இதை பெண்களை சென்றடைகிற வகையில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு யோசிக்கிறது இல்லை. பெண்களுக்கு டைம் பவர்ட்டி ஒன்று இருக்குது, நிறைய பேருக்கு அது தெரிஞ்சிருக்கும். பல பெண்கள் தங்களுடைய வீட்டு சுமைகளை தாண்டி வீட்டு வேலைகளை முடித்து கொண்டு தான் விவசாயமோ அல்லது பிற வேலைகளுக்கு வரப்போகிறார்கள். அப்போ இந்த விஷயம் உண்மையாக இருக்கிற பட்சத்தில் அந்த பெண்களுக்கு எப்போ சரியான நேரம் கிடைக்குதோ அந்த நேரத்தில் தான் அவர்கள் விழிப்புணர்வு பயிற்சிகளுக்கு கூப்பிட வேண்டுமே தவிர, வளவாளர்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அந்த நேரத்தில் விழிப்புணர்வு பயிற்சிகளை வைக்கிற நிலைமை இருக்கக்கூடாது. அப்படி வைக்கும்போது என்ன நடக்குதுன்றா வெறும் டோக்கனிஸ்டிக் பார்ட்டிசிபேஷன். அதாவது விவசாயம் என்றாலே என்னென்னு தெரியாமல் விவசாயம் செய்ய விருப்பமும் இல்லாத யாராவது 4 பெண்கள் அங்கே வந்து சைன் பண்ணிட்டு போவார்கள். பெண்களுக்கான பயிற்சி வழங்கப்பட்டதாக ரெக்கார்ட்ஸில் இருக்கும். நீங்கள் சொன்னது மாதிரி பெண்களை வந்து இதுக்குள்ள உள்வாங்கிறதுக்கு இருக்கக்கூடிய சவால்களை நிவர்த்தி செய்கிறதுக்காக நாங்கள் ஒரு டிசைனை ட்ரை பண்ணாங்க எங்களுடைய வேறு வேறு செயல் திட்டங்களில். அதுலேருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட விடயம் என்னன்னு சொல்லி சொன்னால், பியர் லேர்னிங் என்றது வந்து சரியாக வேலை செய்யுது. அதுவும் பெண்களை வந்து மையப்படுத்தி பெண்களாலேயே பெண்களுக்கு சில விஷயங்கள் அந்த சூழலில் அந்த சகபாடியாக இருக்கக்கூடியவர்களால் ஒரு விஷயம் சொல்லி கொடுக்கப்படைக்க அதை உள்வாங்கி கொண்டு செய்கிற அளவு வந்து அதிகம். நாங்களோ அல்லது அந்த தொழில்நுட்பம் தெரிஞ்ச ஒருவரோ போய் அதை சொல்லிக் கொடுக்கறதிலும் பார்க்க அது வந்து ஒரு விதமான அந்நியமான விஷயமாக தான் அவர்களுக்கு படுது. அது சக்ஸஸ் ஆகிற அளவு குறைவு. இந்த குறிப்பிட்ட செயல் திட்டத்தில் நாங்கள் நடைமுறைப்படுத்த எதிர்பார்க்குற விஷயமும் அதுதான். முன்னோடியாக இருக்கக்கூடிய அந்த பிரதேசத்தில் முன்னோடியாக இருக்கக்கூடிய பெண்களை தெரிவு செய்து அவர்களை வந்து நாங்கள் ட்ரெயின் பண்ணி அவர்களை வந்து பியர் லேர்னிங்கினூடாக அந்த பெரிய பாப்புலேஷனை அடைகிறதுக்கு எதிர்பார்க்குறோம். இது ட்ரையல் அவுட் பண்ண இடங்களில் எங்களுக்கு சக்சீட் பண்ணி இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிறதுனுடைய பெரிய விஷயம் என்னென்றால், வளவாளர்களுக்கு நேரம் கிடைக்கிற நேரத்தில் மட்டும் நாங்கள் சில விஷயங்களை சொல்லிக் கொடுக்க வழி கிடைக்க வர்ற பெரிய இடைவெளி தான் அது. அதை குறைக்கிறதுக்காக அந்த இடத்துல இருக்கக்கூடியவர்களே வளவாளர்களாக மாற்ற தன்மையை தான் நாங்கள் இந்த குறிப்பிட்ட செயல் திட்டத்தில் கொண்டு வரதுக்கு யோசிக்கிறோம். மிக அழகான கருத்து. இதே போல் நான் வந்து டச் பண்ண விரும்புகிறேன் ப்ரொஃபஸர் சொன்ன இன்னொரு கருத்து. அதாவது விவசாய பீடத்தை எடுத்துக்கொண்டீங்க என்று சொன்னால் 50க்கும் அதிகமான அங்கே இருக்கிற மாணவர்கள் பெண்களாக இருக்கிறார்கள் என்று. அப்படி இருக்கும்போது எத்தனை வீதம்
அக்ரிகல்ச்சர் இன்ஸ்ட்ரக்டர், அதாவது மக்களோட வேலை செய்கிற விவசாய டிகிரி வாங்கியவர்கள் பெண்களாக இருக்கிறார்கள். அவர்கள் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் பெண்களுக்கான தேவை என்னன்றதை பெண்கள் சொல்லாமலே அவர்களால் கனெக்ட் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த நேரத்தில் ஊருக்கு போனால் பெண்கள் மீட்டிங்குக்கு வர மாட்டார்கள், அல்லது இந்த முறையில் நாங்கள் கம்யூனிகேஷனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணினால் பெண்களுடைய பார்ட்டிசிபேஷன் குறைவாக இருக்கும் என்றது அவர்களுக்கு அது நேச்சுரலாகவே புரியக்கூடியதாக ஆனால் இருக்கும். வடமாகாணத்தினுடைய விவசாய திணைக்களத்திலே உயர் அதிகாரிகள் பெண்கள் உயர் அதிகாரிகள் இருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். எஸ், உயர் அதிகாரிகள் மட்டத்தில் நிறைய பெண்கள் இருக்கிறார்கள். ஆனால் கம்யூனிட்டி லெவலில் ஒர்க் பண்ணுபவர்கள் மட்டத்தில் பெண்கள் இல்லாத பட்சத்தில் அந்த அதிகாரிகள் அந்நியராகி போகிறார்கள். ஒரு அதிகாரியிட்ட அவசரமாக என்னுடைய பயிரை பற்றி நான் ஒரு விளக்கம் கேட்கணும் என்று நினைத்தாலும் பெண்ணால் குறித்த நேரத்தில் கோல் பண்ணி கதைக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கேன்டா. ஒரு ஆண் அதிகாரியோட ஏன் கோல் பண்ணி கதைக்கிறாய், எதுக்காக அவரோட அடிக்கடி நீ தொடர்பு வைத்திருக்கிறாய் என்று சமூகத்தில் குடும்பத்தில் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கிறது. அதுவே ஒரு பெண் அதிகாரியாக இருந்தால் இன்னும் சுலபமாக அவர்களால் நெருக்கமாக வேலை செய்ய முடியும். அதுக்கு ஒரு சொல்யூஷன் நீங்கள் சொன்னது போல் கம்யூனிட்டி சாம்பியன்ஸ், அதாவது கம்யூனிட்டியில் இருக்கிற பியர் லேர்னர்ஸ், அவர்களை சாம்பியன்ஸாக மாற்றி அவர்களுக்கு அந்த அறிவை கொடுத்து அவர்களூடாக பெண்கள் அந்த டெக்னாலஜியை புரிந்து கொள்கிற சூழ்நிலை வந்தால் இன்னும் அதிகமாக உள்வாங்கப்படலாம் என்று நான் நம்புகிறேன். இந்த வகையில் இந்த நேரத்தில் நான் இதை ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன் என்று சொன்னால், வடக்கு மாகாணத்தில் கிட்டத்தட்ட 870 உமன் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது. 870. இப்போ யாழ்ப்பாணத்திலேயே கிட்டத்தட்ட ஒரு 250க்கு மேலே இருக்குது. அப்போ இந்த ஆர்கனைசேஷன்ஸோட வெரி க்ளோஸாக இப்படியான வேர்ல்ட் விஷன் மாதிரியான பன்னாட்டு நிறுவனங்களும் தொடர்ச்சியாக வேலை செய்கின்ற பொழுது, விவசாய திணைக்களங்கள் கூட தொடர்ச்சியாக இணைந்து வேலை செய்கின்ற பொழுது இவ்வாறான உமன் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸில் உள்ள அந்த மெம்பர்ஸை நாங்கள் வெற்றிகரமாக விவசாயத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற பெண்களை நோக்கி கொண்டு சென்று அவர்கள் மூலமாக நாங்கள் தொழில்நுட்ப திறன்களையும் அவர்களுடைய வெற்றிகளையும் பகிர்கின்ற பொழுது ஒரு வகையிலே அவர்களையும் நாங்கள் உள்வாங்க முடியும் என்று நான் நினைக்கிறேன். இன்னொன்று விஷயம் என்னென்று சொன்னால், நான் ஜெண்டர் ஈக்குவிட்டி அண்ட் ஈக்குவாலிட்டி சென்டருன்ற யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் கமிட்டியில் இருந்து நாங்கள் ஒரு ஜெண்டர் லேர்னிங் ஜெண்டர் என்ற மொழியில் நான் அதில் உருவாக்கினாங்க. அப்போ அதில் நானும் ஒரு ஆளுண்டபடியாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இருக்கிறது 12 இடங்களில் சேர்ந்த மாணவர்களுக்கும் புதுமுகமான மாணவர்களாக வரைக்கும் இந்த லேர்னிங் ஜெண்டர் மொடியூலை நாங்கள் டீச் பண்ணுறோம். இப்போ அதுக்குள்ளாக அந்த பெண்களுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், ஸோ how they can break the barrier from the community, okay, right, how they can lead the community என்ற விஷயத்தை நாங்கள் அதுக்கு சொல்லி கொடுக்கல. இந்த விவசாயத்துறை சார்ந்த தொழில்களுக்கு இவ்வாறான பெண் பிள்ளைகள் தாங்களாகவே லீட் பண்ணி கொண்டு போகின்ற பொழுது சமூகத்தில் அந்த டெபூன்னு சொல்லப்படுற எல்லாத்தையும் நாங்கள் பிரேக் பண்ணலாம். அப்போ இது ஒரு நீண்ட கால பயணம். இப்போ என்ன சொல்கிற, குறைஞ்ச காலத்தில் இது ஈடுபடாது. இப்போ எங்கள் சமூகம் நன்றாக மாறிவிட்டது. இந்த பழைய முறைகள் நன்றாக ஒடுக்கப்பட்டிருக்கின்றன நான் நினைக்கிறேன். ஆனால் இது ஒரு குறிப்பிட்ட காலம் பயணிக்கின்ற பொழுது இவ்வாறான முறைகள் முற்றாக ஒடுக்கப்பட்டு எங்களுடைய பெண்களும் இந்த விவசாயத்துறை சார்ந்த நவீன விவசாயத்துறை சார்ந்த பயிற்சிகளை பெற்று நான் நினைக்கிறேன் அவர்களும் இந்த வடக்கு மாகாணத்தில் ஒரு முன்னிலையை வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. நிச்சயமாக பேராசிரியர் குறிப்பிட்டதை போன்று, அதாவது நீண்டகால மாற்றமாக வந்திருக்கக்கூடிய இந்த காலநிலை மாற்றம், அதே போன்று நீங்கள் குறிப்பிட்டதை போன்று ஒரு நீண்டகால அடிப்படையில் இந்த மாற்றங்கள் மெல்ல மெல்ல நிகழ்கிற போது நல்ல விஷயங்கள் நடக்கும்னு சொல்லி நாங்களும் எதிர்பார்ப்போம். நிச்சயமாக. என்னென்றால் இப்போ 2 விஷயத்தில் நாங்கள் ஒரு பெரிய சேஞ்சஸ் கண்டிருக்கோம். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போகிற கிளைமேட் சேஞ்ச் எங்களுடைய ஆரம்பத்தில் நாங்கள் இது ஒரு வெளிநாட்டு பிரச்சனை நினைச்சுக்கொண்டோம், பிறகு இது ஒரு வேறு மாகாண பிரச்சனை நினைச்சுக்கொண்டோம், இது ஒரு வேறு மாவட்ட பிரச்சனை நினைச்சுக்கொண்டோம், பிறகுதான் இது மாவட்ட பிரச்சனை எங்களோட வீட்டு பிரச்சனை நடக்குது. இப்போ எங்களோட வீட்டு பிரச்சனை, எங்களோட வீட்டு வாசலுக்குள்ளுக்கு கிளைமேட் சேஞ்ச் இந்த பாதிப்புகள் வந்திருக்கு. ஆனால் நான் ஒரு போக்க பார்க்குறேன் அப்படி என்றால், எங்களின் விவசாயத்தில் பெருமளவுக்கு இப்போ எங்கள்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய விவசாயத்தில் இந்த மரக்கறி பயிர்ச்செய்கை அல்லது பணப்பயிர்ச்செய்கையில் பெருமளவு பெண்கள் ஈடுபடுகிறார்கள். இப்போ அந்த நிலைமை மாறி இருக்கு. இப்போ நெற்செய்கை அல்லது அந்த விஷயங்கள் எல்லாமே பெருமளவுக்கு ஆண்களோடு தொடர்பட்டதாக இருக்க, பெருமளவுக்கு உப உணவு பயிற்சியை நான் பார்த்துருக்கிறேன். வன்னி பிறப்பிலே கச்சான் செய்கையில் ஈடுபட்டிருக்கின்ற 95% பெண்கள். களை கட்டுதலிருந்து, நீர் பாய்ச்சுவதிலிருந்து, நடுவதிலிருந்து, பிடுங்குவதிலிருந்து முழு வேலையும் பொறுப்படுத்த அவர்கள் செய்கிறார். அப்போ எங்களோட சமூகம் கிட்டத்தட்ட அதை நோக்கி ஒரு வகையான விவசாயத்தை பெண்களுக்குள்ளே அது பெருமளவுக்கு வளர தொடங்கி இருக்கின்ற. ஆகவே இனி மேற்கொள்ளப்படுகின்ற எல்லா வகையான செயல் திட்டங்களும் பெண்களை முன்னேற்றி, என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் படித்த நாட்டில் எல்லாம் என்னுடைய
மேற்பார்வையாளர் சொல்வார், இந்த உலகத்திலே மிகச்சிறந்த நீர் முகாமைத்துவம் யார் என்றால் வீட்டில் இருக்கிற குடும்ப பெண் தான். என்றால் அவர்தான் நீரை சிக்கனமாக பாவிப்பதற்குரிய அத்தனை நடைமுறைகளையும் செய்வார். அவர்தான் வீட்டில் இருக்கிற டொமெஸ்டிக் ஜூஸ் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுவார், அல்லது ட்ரிங்கிங் ஜூஸை இதுவார். அப்போ அவர் தான் இந்த ஹார்டிகல்ச்சர் அந்த மாதிரியான இதில் கூட இப்போ முன்னோக்கி அப்போ நீருக்கு எப்படி பெண்கள் ஒரு முகாமைத்துவத்தில் சிறந்தவர்களாக தங்களை மாற்றுறதுக்கான நிலைமை வந்திருக்குதோ, அதே போல் என்ன கேட்டிங்கன்னா காலநிலை மாற்றத்துக்கும் அவர்கள் தான் மிக பொருத்தமானவர்களும் பொறுப்பானவர்களும். வீட்டிலே பிளாஸ்டிக் பயன்படுத்துறதோ அல்லது வீட்டு சூழலையோ அவர்கள் பணிபுரிகிற சூழலையோ இந்த காலநிலை மாற்றத்தை தூண்டக்கூடிய அத்தனை பொருட்களையும் தடை செய்து பயன்படுத்தக்கூடிய ஆற்றல் மிக்கவர்கள் பெண்கள் தான். ஆகவே என்னை பொறுத்தவரைக்கும் பெண்களூடாக மேற்கொள்ளப்படுகின்ற இந்த காலநிலை மாற்றம் சார்ந்த விவசாய மேம்பாடு என்பது நிலைத்திருக்கக்கூடிய ஒன்று. மற்றது கூடிய அளவுக்கு அவர்களை ஈடுபடுத்தக்கூடிய ஆரம்பத்தில் அவைகள் நான் நினைக்கிறேன் இன்னும் ஒரு 5 அல்லது 10 வருடங்களுக்குள் நாங்களே எங்களுக்குரிய மரக்கறியை அல்லது எங்களுக்குரிய விவசாயத்தை விளைவிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஏனென்றால் உற்பத்தி செய்து எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறவருக்கு விளைச்சல் குறைவென்றபடியினாலே நாங்களும் எங்களுடைய உற்பத்தியை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். அப்படி ஒரு சூழ்நிலை வருகிற பொழுதும் இந்த பெண்கள் தான் மிக கூடிய அளவு தங்கள் விவசாயத்தோடு சேர்ந்த, அதாவது காலநிலை மாற்றத்துக்கு இயைவான விவசாய நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை உள்ளவர்களாக இருப்பார்கள். நான் ஒரு விடயத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்றால் எங்களுடைய சமூகத்தில் மிகப்பெரிய தொழில்நுட்ப ஆற்றல் கொண்ட விடயங்கள் எல்லாமே பெண்கள் கையாண்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய அளவிலான தொழில்நுட்ப விடயங்கள் எல்லாம் பெண்கள் கையாண்டிருக்கிறார்கள். ஆகவே பெண்களுக்கு அந்த அறிவு மிக உயர்வாகவே இருப்பதாக நான் நினைக்கிறேன். உண்மையில் ஆண்களை விட அறிவு கூடிய விடயங்கள் எல்லாமே பெண்கள். அப்போ மேடம் சொன்னது மாதிரி அதை கற்றுக் கொடுப்பதற்கான வழிமுறைகளை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும். சில சமூக கட்டுப்பாடுகள் அல்ல சமூக கட்டமைப்பு சார்ந்த தடைகள் இப்போவும் இருந்து கொண்டு தான் இருக்குது. நாங்கள் என்னதான் ஜெண்டர் பேஸாக கதைச்சாலும் பெண்களை முன்னிலைப்படுத்தினாலும் கூட அது நகரத்துக்கு தான் பொருத்தமானது. கிராமத்தில் இன்னமும் டொமெஸ்டிக் வயலன்ஸ் எல்லாமே உச்சமாக தான் இருக்குது. அப்போ அந்த சூழ்நிலையில் அந்த வயலன்ஸ்கள் இல்லாமல் அந்த நிலைமைகள் உருவாக்கி அந்த பெண்களை விவசாயம் சார்ந்து மேம்படுத்த வேண்டும் என்றால் அவர்கள் கற்றுக்கொள்வதற்குரிய வழிமுறைகளும் அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வழிமுறைகளையும் நாங்கள் அவர்கள் சார்ந்த நிலைமைகள் உருவாக்குவதன் பொருத்தமானதாக அமையும். நீங்கள் அந்த இடத்துல முடித்ததுக்கு நன்றி. என்ன நாங்கள் இந்த குறித்த செயல் திட்டத்தை நாங்கள் வடிவமைக்கும் போது பார்த்தது காலநிலை மாற்றம் என்றது ஒரு சவால். அப்போ இந்த சவாலை நாங்கள் ஒரு வாய்ப்பாக மாற்றுறது எப்படி பெண்களின் ஊடாக என்ற அடிப்படையில் தான் இது நாங்கள் டிசைன் பண்ணாங்க. நீங்கள் பேராசிரியர் சொன்னது போல் நெற்பயிற்சியை அதிக அளவில் ஆண்கள் ஈடுபடுறதும், தோட்டச்செய்கையை அப்லாண்ட் கல்டிவேஷன் இப்போ இருக்கிற ட்ரெண்ட் பெண்கள் தான் அதிக அளவு ஈடுபட்டு கொண்டு போகிறாங்க. அதுக்கு காரணம் இந்த பக்கத்தில் கூட மனித வலு தேவைப்படுற விஷயங்களை ஆண்கள் செய்து கொண்டு போகிறதும், இலகுவாக செய்யக்கூடிய மேனேஜ் பண்ணக்கூடிய அதே நேரம் பணம் அதிகம் புழங்கக்கூடிய விஷயங்களை பெண்கள் செய்து கொண்டு போகிறதையும் நாங்கள் பார்க்கணும், ஒரு ட்ரெண்டாக பார்க்குறோம். அந்த அடிப்படையில் இந்த காலநிலை மாற்றத்தால் ஏற்படக்கூடிய சவாலை இழிவளவாக்குறதுக்கான ஒரு ஆரம்ப புள்ளியாக நாங்கள் இந்த இடத்தை தெரிவு செய்து இங்கே இருக்கக்கூடிய இதை ஏற்கனவே செய்து கொண்டிருக்கக்கூடிய பெண்களை இன்னும் மேம்படுத்துறதுனூடாக அவர்களை ஒரு ரோல் மாடல் ஆகி அந்த ரோல் மாடலை ஃபாலோ பண்ண வைக்கக்குள்ள எங்களுக்கு இருக்கக்கூடிய மற்ற ஜெண்டர் பேரியர்ஸோடு இருக்கக்கூடிய விவசாயம் சார்ந்து பெண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பேரியர்ஸ் ஓரளவுக்கு தணிக்கலாம் என்ற அடிப்படையில் இது நாங்கள் செய்து கொண்டு போகிறோம். அடுத்த 3 வருட காலத்தில் இந்த செயல் திட்டத்தினூடாக வரக்கூடிய லெசன் லேர்னிங்ஸ் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கும், இன்னும் பெட்டராக இதை ஃபீல்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு. பெண்களோட வேலை செய்கிறத பற்றியும் பெண்களுக்கு இருக்கிற திறன்களை பற்றியும் உயர் அதிகாரிகள் தெளிவாக விளக்கத்தோடு இருக்கிறது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. நிறைய செயல் திட்டங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல்வேறுபட்ட நிறுவனங்கள் காலகாலமாக பயிற்சி பட்டறைகள் பெண்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். பெண்களுக்கு தான் ட்ரைனிங், பெண்களுக்கு தான் நீங்கள் பார்த்தோம் கிட்டத்தட்ட கடந்த 14-15 வருடங்களாக மகளிர் குழுக்கள் பங்கு பெற்றாத பயிற்சிகளே இல்லை என்று சொல்லலாம். லீடர்ஷிப் ட்ரைனிங், ஜெண்டர் ட்ரைனிங், ஜிபிபி ட்ரைனிங். கடந்த காலத்தில் நான் ஒரு பயிற்சி பட்டறைக்கு வளவாளர்களாக சென்றிருந்தேன் யாழ்ப்பாணத்தில். அங்கே ஒரு அம்மா வந்திருந்தார். அவரிடம் கேட்டபோது இது என்னுடைய 65வது ஜெண்டர் ட்ரைனிங் என்று சொன்னார். இது என்ன உங்களுக்கு காட்டி கொடுக்குது என்று சொன்னால், ஒரே நபர் திரும்பி திரும்பி ஒரே விதமான ட்ரைனிங்கில் கலந்து கொள்ளும்போது அங்கே அவர் வந்திருக்கிறதன் நோக்கம் அந்த அறிவை பெற்றுக்கொண்டு தன் சகபாடிகளுக்கு அந்த அறிவை பங்கிட்டு கொடுப்பதல்ல, ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் டோக்கனிஸ்டிக் பார்ட்டிசிபேஷன் என்று நான் ஆல்ரெடி சொன்னது போல் வர வேண்டும் என்றதுக்காக வந்திருக்கிறார்கள். அவர்களை தெரிவு செய்கிற அரசு அதிகாரிகளும் தெரிவு செய்ய வேண்டும் என்றதற்காக தெரிவு செய்து அனுப்பி இருக்கிறார்கள். அப்போ இன்னொரு ட்ரைனிங் ஜெண்டர் அண்ட் டிஜிட்டல் இன்க்ளூஷன். அந்த ட்ரைனிங்குக்கு வந்திருந்த 10 பேர் 65 வயது கடந்த ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ண தெரியாத முதிய பெண்கள். அப்போ இவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதால எவ்வளவு தூரம் அந்த ப்ரோக்ராம் இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்குது, நிறைய பணம் செலவழிக்கப்பட்டிருக்குது. இதே ப்ரோக்ராம் ஒரு இளம் யுவதி
பார்ட்டிசிபேட் பண்ணி இருந்தால் அவவுக்கு நிறைய ஒரு டிஜிட்டல் ரிலேட்டடான ஆன்லைன் கிரைம்ஸ் இதை பற்றின நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். பெண்களிடமே திரும்பி போய் பெண்களுடைய உரிமைகள், பெண்களுடைய சம்மந்தமான நார்ம்ஸ், ட்ரெடிஷனை பற்றி நாங்கள் பேசுகிறதுல எந்த அர்த்தமும் இல்லை. ஒரு சந்தர்ப்பத்தில் ஃபீல்டில் எனக்கு கிடைச்ச நேரடியான அனுபவம் என்னென்றால், ஒரு பெண் என்னிடம் வந்து சொன்னால், எனக்கு என்னுடைய உரிமை என்னென்று தெரியும், கடந்த 10 வருஷமாக நீங்கள் இதைத்தான் சொல்லி கொண்டிருக்கிறீங்க, எனக்கு தெரியும் என்னுடைய உரிமை என்னென்று, நான் என்ன செய்யணும் என்று எனக்கு தெரியும், ஆனால் அதற்கான அங்கீகாரம் என்னுடைய குடும்பத்திலேயோ சமூகத்திலேயோ எனக்கு இல்லை. போய் ஆண்களிடம் இதை சொல்லுங்கள். அது மிக முக்கியமான ஒரு கருத்து. ஒர்க் வித் மென் அண்ட் பாய்ஸ். இனிமேல் ஜெண்டரை பற்றி கதைக்கும் போது பெண்களிடமே போய் இதுதான் உன்னுடைய உரிமை, இதுதான் உன்னுடைய இடம் என்று சொல்கிறத விட ஆண்களிடம் போயிட்டு பெண்களுடைய உரிமை என்ன, பெண்களை வெளியில் விடுறதால உங்களுடைய குடும்பம் எப்படி முன்னுக்கு வரப்போகுது, உங்களுடைய எக்கனாமிக் சிச்சுவேஷன் எப்படி உயரப்போகிறது, உங்களுடைய சுமை எப்படி குறைய போகிறதுன்ற நல்ல பாசிட்டிவாக நீங்கள் எடுத்து சொன்னீங்கண்டா. பாசிட்டிவ் மேஸ்குலினிட்டின்னு ஒன்று இருக்குது. ஒரு ஆண் தன்னை ஆணென்று நிரூபிக்க பெண்ணை அடிமைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. பெண்ணோட சேர்ந்து ஆணும் வளர்ந்து கொண்டு போகிறதுக்கு எவ்வளவோ வாய்ப்புகளும் உதாரணங்களும் இருக்குது, எங்களுடைய சமூகத்திலேயே இருக்குது. இதை வெளியில் கொண்டு வந்து காட்ட வேண்டும்ன்றது மிக முக்கியமானது. எங்களுடைய அவேர்னஸில் இதை நாங்கள் நோட் பண்ணிக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக வந்து சார் சொன்ன மிக முக்கியமான விஷயம் வந்து யூத்தோட வேலை செய்கிறது. யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள், யூத் பீயிங் சேஞ்ச் ஏஜென்ட்ஸ், அவர்கள் தான் அடுத்த தலைமுறையில் நோம்ஸை மாற்ற முடியும், அவர்கள் தான் அதை பாசிட்டிவாக எடுத்துக்கொண்டு போக முடியும். பழைய ஆட்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் பேராசிரியர் சொன்னது போல் இது ஃபாரின் விஷயம், இது எங்களுக்கு சம்பந்தம் இல்லை. எப்படி நாங்கள் காலநிலையை பற்றி பேசும்போது இது எங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம் என்று கேர்லெஸ்ஸாக இருந்து கடைசியாக அது எங்களுடைய வீட்டு கதவை தட்டும் போது தான் ஐயோ இப்போ என்ன செய்வதென்று விழித்து கொள்கிறோமோ, அதே போல தான் ஜெண்டர் பற்றின டாபிக்ஸும் இன்றைக்கு இருந்து கொண்டு இருக்குது. இது வெளிநாட்டு விஷயம், இது எங்களுக்கு தொடர்பு இல்லாதது, இதை பற்றி நாங்கள் கதைக்க தேவையில்லைன்னு தான் கிராமப்புறங்களில் நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். இல்லை, இது எங்களுக்கு தேவைன்றதை அவர்களுக்கு புரிகிற மொழியில் அடாப்ட் பண்ணி சொல்ல நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். சரி, இறுதியாக நாங்கள் பல்வேறு விடயங்களை உரையாடி இருக்கிறோம். இந்த விடயம் தொடர்பாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய விவசாயிகள் அல்லது உறவுகள் யாராவது ஒரு ஆர்வத்தின் மேலிட்டால் இந்த கிளைமேட் ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர் இந்த விடயம் தொடர்பாக தொழில்நுட்பங்களை பெற்றுக்கொள்வதற்கு விருப்பமாக இருக்கலாம், அல்லது நான் செய்து கொண்டிருக்கின்ற இந்த பாரம்பரிய முறையிலிருந்து இந்த காலநிலைக்கு ஏற்ற வகையில் என்னை கொஞ்சம் ஈடு கொடுத்து நான் மாற்றப் போகிறேன் என்று சொல்லி முன் வரலாம், அல்லது நான் பயிற்சிகை முறைகளிலே மாற்றங்களை ஏற்படுத்தப் போகிறேன் என்று சொல்லி முன் வரலாம். ஏனென்றால் உழைத்து வாழ வேண்டும் என்பதுதான் எல்லோருக்கும் விருப்பமான விடயம். ஆனால் அந்த உழைப்பு வந்து நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பு. ஆகவே எப்படி யாரை தொடர்பு கொள்ள வேண்டும்? இந்த விவசாய துறையிலே நவீன நுட்பங்களை ஈடுபடுத்த வேண்டும். இந்த கால்நிலை சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு அவர்கள் தீர்வு காண வேண்டுமாக இருந்தால், குறிப்பாக வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரை 2 நிறுவனங்களை அவர்கள் தொடர்பு கொள்ளலாம். ஒன்று வந்து யாழ்ப்பாண விவசாய திணைக்களம் இங்கே இருக்கின்றது. அவர்களுடைய விரிவாக்கல் பிரிவு எக்ஸ்டென்ஷன் என்று சொல்லி, டிரெக்டர் எக்ஸ்டென்ஷன் என்று சொல்லி திருநெல்வேலியிலே இருக்கின்றது. அவர்களுடைய அந்த விவசாய மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர்னால் இம்ப்ளிமெண்ட் பண்ணின கிளைமேட் ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர் ப்ராஜெக்ட், அதனூடாக பல நவீன தொழில்நுட்பங்களை கொடுத்து அந்த கொடுக்கப்பட்ட விவசாயிகள் ஒன்றிணைந்து கிட்டத்தட்ட ஒரு 17 விவசாயிகள் தாங்கள் ஒரு கம்பெனியாகவே தே ஹேவ் ஸ்டார்டட். இட்ஸ் கால்ட் முல்லை. இப்போ அதில் இருக்கிற கிரவுண்ட் நாட் ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் உமன், அந்த கம்பெனிஸுக்கு சப்ளை பண்ணுறது உமன்ஸ். அப்போ இப்படியான அந்த செயல் திட்டத்தை நடாத்தி கொண்டிருக்கின்ற விவசாய விரிவாக்கல் துறையை அவர்கள் தொடர்பு கொள்ளலாம் நேரடியாக. இல்லை இது தொடர்பான மேலதிக பயிற்சிகள் வேண்டும், இது தொடர்பாக சில ஆராய்ச்சிகள் அவர்கள் செய்ய வேண்டுமாக இருந்தால் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய விவசாய விடம் கிளிநொச்சி அவர்கள் எந்த நேரத்திலும் அங்கே தொடர்பு கொள்ளலாம். அப்போ நாங்கள் அங்கே இருக்கின்ற சில ஆராய்ச்சி முடிவுகளை ஒவ்வொரு வருடமும் ஜனவரி மாத இறுதியிலே நாங்கள் அக்ரிடெக் என்ற ஒரு அக்ரிடெக் என்று சொல்லி ஒவ்வொரு வருடமும் அது நடைபெறும் விவசாய படத்திலே. அங்கே நாங்கள் இவ்வாறான விவசாயினுடைய பிரச்சனைகளை இனங்கண்டு அவர்களுக்கு ஆராய்ச்சி மூலமான பதில்களை வழங்குகின்றோம். இப்படியானவர்களை அழைக்கிறோம். அங்கே நாங்கள் அவர்களும் உடனடியாக அவர்களுக்கு பதில்களை அங்கே வழங்குவார்கள். அது மட்டுமல்ல, இறுதியாண்டு மாணவர்கள் அந்த பிரச்சனைகளை எடுத்து அவர்களுக்கு அடுத்த வருஷம் நடைபெறுகின்ற ஒவ்வொரு ஆல்டர்னேட்டிவ் இயர்ஸில் நடைபெறுகின்ற இதிலையும் வந்து அவர்கள் ஆராய்ச்சி முடிவுகளாக அங்கே வழங்குகிறார்கள். அங்கே நவீன தொழில்நுட்பங்களை வழங்குனர்களை அழைத்து அந்த வழங்குனர்களுடைய சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர்ஸையும் வந்து நாங்கள் ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் காட்டுறோம். வேர்ல்ட் விஷன் கூட எங்களுக்கு 2 முறை அவர்கள் பங்குதாரர்களாக அங்கே இருந்தார்கள், அங்கே நேரடியாக பங்கு பெற்றி இருந்தார்கள். ஸோ இவ்வாறான பல நிறுவனங்களுடன் சேர்ந்து நாங்கள் அங்கே அதனை செய்கின்றோம். இது தவிர
விவசாய காலநிலை சம்பந்தமாக உங்களுக்கு தெரியும் பிரதீப் ராஜாவும் தொடர்புல இருக்கிறார். அவர்கிட்ட ஃபேஸ்புக்கையும் அவருடைய வாட்ஸ்அப் குரூப்பையும் பார்க்காம கனவேர் தாங்கள் விவசாயத்துக்கு காணிக்குள்ளே இறங்குவதில்லை. ஸோ இவ்வாறான நிலைமைகள் இருக்கின்றபடியாக இப்போ ஈஸி ஒரு சின்ன ஃபோன் கனெக்ஷன்ஸோடையே நாங்கள் அவர்களை கைட் பண்ணுற நிலையில் இருக்கிறோம். ஸோ அப்போ அந்த வகையில் நாங்கள் எந்த விவசாயிகளாக இருந்தாலும் எந்த பெண் விவசாயிகள் தங்கள் நுட்பங்களை பழக வேண்டுமாக இருந்தாலும் நாங்கள் அதுக்கு தயார். முக்கியமாக இந்த விடயங்கள் இன்றைக்கு நாங்கள் உரையாடி இருக்கக்கூடிய இந்த பல்வேறு விடயங்கள் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய உறவுகளுக்கு காத்திரமான பல்வேறு விடயங்களை அழைத்து வந்திருக்கும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. இந்த விடயங்கள் தொடர்பாக நீங்கள் உரையாட விரும்பினால் பேராசிரியர் குறிப்பிட்டதை போன்று குறித்த திணைக்களங்களை நாட முடியும். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய விவசாய பீடத்தை கூட நீங்கள் இந்த ஆராய்ச்சி விடயங்கள் தொடர்பாக நாட முடியும். அந்த நம்பிக்கைகளையும் இந்த நிகழ்ச்சி வழங்கி இருக்கிறது என்கிற அந்த மிகப்பெரிய மகிழ்ச்சியோடு விடைபெற்றுக் கொள்ளப் போகிறோம். இங்கே கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்ட வளவாளர்களுக்கும் மிக்க நன்றிகளும் அன்பும். இதே போன்று நாங்கள் உரையாட வேண்டிய பல்வேறு விடயங்களை அழைத்து வருவதற்கு தயாராக இருக்கிறோம். சந்தர்ப்பம் கிடைக்கிற போது சந்திக்கலாம் உறவுகளே மற்றும் ஒரு சிறப்பு நேர்காணல் வழியாக.